हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं नमः पार्वती पतये सद्गुरु स्वामिनः आंजनेय स्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिप्रज्ञा गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधर दक्षिणहस्तमीडे कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि पूज्यं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहं रामे प्रीतिरतीव मे कुलगुरु श्रीराम रक्षस्व मां रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता
அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமதே நமः. ஸ்ரீ ஹரயே நமः. ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இப்போ சேவிக்க போகிறோம். அதையும் அயோத்தியிலேயே சேவிக்கிறோம். இந்த காண்டத்துக்கும் அயோத்தியா காண்டம்னு பேர். சொல்கிற இடமும் அயோத்தியாவே. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதா மோக்ஷதாயிகாக அப்படின்னு புராணங்கள் பிரசித்தமாக இந்த 7 புரியை சொல்கிறது. தமிழ்லையும் ஆழ்வாரும் முக்தி தரும் நகரேழுள் அப்படிங்கிறா மோட்சபுரிகளாக சொல்லப்படுறது. அயோத்தியா, மதுரா, கிருஷ்ணாவதாரம் பகவான் பண்ணின மதுரா, பிருந்தாவனம் எல்லாம் ஒரே க்ஷேத்திரம்தான். பக்கத்தில் கிராமம் பிருந்தாவனம்னா கூட மதுராவை சேர்ந்தது தான் அது. பிருந்தாவனமாக இருந்தாலும் மதுராவாக இருந்தாலும் ஒரே இடம்தான். மதுரா, மாயாபுரிங்கிறது தான் ஹரித்வாரம். காஞ்சி நம்ம தட்சிண தேசத்தில் ஒரு மோட்சபுரி காஞ்சி. அவந்திகா, அவந்திபுரிங்கிறது தான் உஜ்ஜைன் நகரம் தான் அவந்திபுரி. மகாகாலேஸ்வர் இருக்காரே, மகாகாளி, விக்ரமாதித்தனுக்கு அனுகிரகம் பண்ண மகாகாளி உஜ்ஜைனில் இருக்கிற காளி தான். காளிதாசனுக்கு நாக்கில் பீஜாட்சரத்தை எழுதின காளியும் அவள் தான். காளிதாசனுடைய பிரதேசமும் அந்த இடம்தான். அந்த காளி கோவிலில் தான் அவருக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடச்சி அப்புறம் அவர் மகாகவியாக காளிதாசனாக ஆனார்னு. மோட்சபுரியில் அது ஒரு புரி. காஷி, காஞ்சி, அவந்திகா. காஷி விஸ்வேஷம், மாதவம் எல்லாரும் பிரகாசிக்கிறாளே அன்னபூர்ணி. அந்த காசி ஒரு ஒரு மோட்சபுரி. காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வே அப்படின்னு துவாரகாபுரி. பகவான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. துவாரகையிலேயே இப்போ 5 துவாரகை இருக்கு குஜராத்லேயே. பேட்டு துவாரகா, அப்புறம் இந்த ராஜதானியாக இருக்கிற துவாரகா. கப்பலில் போனோமானா அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேட்டு துவாரகான்னு பேர். சமுத்திரத்துக்கு மத்தியில் இருக்கிறது. கரையிலேயே இருக்கிறது தான் துவாரகாதீஸ்வர் கோவில், அது ஒரு துவாரகை. அப்புறம் நாதத்வாரா, குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் மத்தியில் இருக்கிறது. அப்புறம் இன்னும் 2 துவாரகை அங்கே டாக்கூர் துவாரகா, இன்னொரு துவாரகை ஆக 5 துவாரகா. பஞ்சத்வாரகா யாத்திரான்னு குஜராத்தில் போவா. அந்த துவாரகையில் இந்த நம்ம சொல்கிறது இந்த கோமதி நதியினுடைய சங்கமம். புராணம் சொல்கிற துவாரகைங்கிறது கோமதி நதின்னு ஒரு நதி. நம்ம நைமிஷாரண்யத்தில் ஓடுற நதிக்கும் கோமத்தின்னு தான் பேர். கோமதி மனு அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. நைமிஷாரண்யத்தை வர்ணிக்கிறது. அந்த நைமிஷாரண்யத்தில் போய் ஸ்ரீராமன் 10 அஸ்வமேத யாகம் பண்ணினார்னு இருக்கு. அந்த கோமதி நதிக்கரையில் 10 அஸ்வமேதம் பண்ணி அவபிருத ஸ்நானம் அந்த கோமதியிலேயே பண்ணி அவர் அஸ்வமேத யாகம் பண்ணுற காலத்தில் நாரதர் அடிக்கடி வந்து அங்கே சத்சங்கம் நடத்தினார் அப்படின்னு வியாசபாரதம் சொல்கிறது. வியாசபாரதத்தில் வனபருவால கடைசியில் இந்த கதையெல்லாம் சொல்கிறார். அந்த கோமதியோட மகாத்மியம். இங்கேயும் துவாரகையிலையும் கோமதி நதி தான் வந்து சங்கமமாறா. துவாரகையில் வந்து ரொம்ப விசேஷம். நதியும் சமுத்திரமும் சங்கமமாற இடத்துல ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியமாக சொல்லியிருக்கா. சமுத்திர சங்கமம் இப்போ காவேரி பூம்புகாரில் போய் ஸ்நானம் பண்ணோம்னா ரொம்ப புண்ணியம். அதுபோல் ஓம்காரேஸ்வரர் நர்மதை போய் சங்கமம் ஆறாளே சமுத்திரத்தில், அதுவும் ரொம்ப விசேஷம். அங்கங்கே அப்படி அந்த நதிகள் போய் சமுத்திரத்தில் சேர்ற இடம். அதுபோல் கங்கா சாகர் கல்கத்தாவில் போனோமானா கங்கை 2000 மைலுக்கு மேலே ஹிமாச்சலத்துலேருந்து கிளம்பி வரவள் அங்கே போய் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் தாண்டி அங்கே சங்கமம் ஆறது. அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வருவாள். அதுபோல் கோமதியும் சமுத்திரமும் சேர்ற இடம் அந்த துவாரகையை தான் இந்த சப்த மோட்சபுரியில் சொல்கிறா. புரி, துவாரவதி செய்வ சப்தைதா மோட்சதாயிகாக அப்படின்னு இந்த 7 மோட்சபுரியில் அந்த 7லையும் முதல்ல எது இருக்கு? பிரசிடென்ட் எலெக்ஷன் போல முதல்ல எல்லாத்துக்கும் முன்னதாக எது இருக்கு? தேசம்னு சொன்னால் முதல்ல பிரசிடென்ட் தானே. பிஎம் கூட பிரசிடென்ட்டு தானே போய் கேட்டுன்னு வரா. அதுபோல் தலைமையாக இருக்கிறது ஒரு தேசத்துக்கு ஜனத்துக்கு அதிபதி. அதனால் ஜனாதிபதி அப்படின்னு, ஜனங்களுக்கு அதிபதி. இதெல்லாம் கூட புராணத்திலேருந்து வந்தது தான். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதி பிரஜாபதினு பிரம்மதேவன் 9 பேர்களை நியமிச்சார்னு பாகவதம் சொல்கிறது. அது 14 லோகத்துக்குமாக உள்ளது.
இங்கே பூலோகத்துல இந்த பிரதேசத்துக்கு ஜனங்களுக்கு அதிபதினு ஜனாதிபதி அப்படின்னு இங்க சொல்றான். அதுபோல இந்த 7 மோட்சபுரியிலையும் முதலாக இருக்கிறது, தலையாக இருக்கிறது அயோத்தியாவில். பகவான் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணினா, ராமன் அவதாரம் பண்ணி 11,000 வருஷம் பூலோகத்துல இருந்து நிறைய யஜ்யங்களை பண்ணி, அஸ்வமேதம், பௌண்டரீகம், வாஜபேயம் 3 தடவை பண்ணியிருக்காளாம் சுவாமி. பௌண்டரீக அஸ்வமேதாபியாம் வாஜபேயேன சாசகிருத்து அந்நேஷ்ட விவிதைர்யஜ்ஞைஹி அஜயதி பார்த்திவாத்மஜா அப்படின்னு ஈஜே பகுவிதைர்யஜ்ஞைஹி சசுஹுர் ஞாதி பாந்தவைஹின்னு இப்படி எல்லாம் பலவிதமாக வால்மீகி பகவான் பண்ண யஜ்யங்களை சொல்றா. யஜ்யமூர்த்தியாக சுகாச்சாரியாலும் பாகவதத்துல பகவான் ஆத்மனாத்மானம் ராம உத்தம கல்பகைஹி ஆச்சாரியவான் மகைஹி அப்படின்னு, மக்கம்னாலும் யஜ்யம், மகம் அப்படின்னாலும் யஜ்யம். அந்த யஜ்யங்கள்லாம் பகவான் நிறைய பண்ணி திரேதாயுகத்தில் ஆட்சி பண்ணின பிரதேசம். இப்போது நம்ம பார்க்குற அன்னைக்கு இருந்த ராமன் இருந்த காலத்தில் இருந்த அயோத்தியான்னா அப்படி நினைக்க வேண்டாம். நிறைய மாறுதல்கள் நம்ம ஊர்லேயே ஏற்பட்டுட்டே இருக்கு. நம்ம ஊரில் இருந்தவாலே அமெரிக்கா போயிட்டு 10 வருஷம் கழித்து திருப்பி வந்தால் என்ன ஊரே மாறி இருக்கே அப்படிங்கிறா. வெளிநாட்டில் போயிட்டோ இல்லை வெளியே பிரதேசங்களில் போயோ வாழ்ந்துட்டு திருப்பி நம்ம ஊருக்கு வந்தாலே நம்ம வாழ்நாள்லேயே 4-5 முறை மாற்றங்களை சந்திக்கிறோம். அப்படிங்கிறதே 2 யுகம் தாண்டி திரேதாயுகத்தில் முன்னாடி இருந்த அயோத்தி தான் இப்போ பார்க்குறதான்னு கேட்கக்கூடாது. அது இப்படி தான் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆனால் இந்த மண்ணு மாறி இருக்காது. ராமன் நடமாடின மண்ணோ, ராமன் ஸ்நானம் பண்ணின சரையுவோ இதில் மாற்றம் இருக்காது. இந்த காட்டெல்லாம் மாறி இருக்காது. 11,000 வருஷம் பகவான் இந்த நதியில் தானே ஸ்நானம் பண்ணினார். சிலது மாறாததும் இருக்கு. இதுபோல் ஜென்மஸ்தானம்னு பகவான் அவதாரம் பண்ண இடம்னு தொன்று தொட்டு காப்பாற்றின்னு வந்திருக்கார். இப்போ இந்த கோவில் கட்டுறதையும் கீழே அஸ்திவாரத்துக்காக பறிக்கிற காலத்தில் கீழே ராமாராமான்னு எழுதின கல்லெல்லாம் கிடச்சிதுங்கிறான். கீழே கோவில் நம்ம ஹிந்து முறைப்படி இருந்த கோவிலுக்கான அந்த ஒரு அஸ்திவாரங்கள் இல்லாமல் கல்லெல்லாமும் கிடச்சிது, அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமும் கிடச்சிதுங்கிறா. அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் அப்புறம் கோவிலை பெருசாக இப்போ ஆக்கி வச்சிருக்காள் பாலராமர் மந்திர். நம்ம எப்படி பார்க்கணும் இந்த அயோத்தியனால், ராமாயணத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அது போல பார்க்கணும். ராமாயணத்தில் இந்த அயோத்தி எப்படி சொல்லியிருக்கோ அதை இமேஜின் பண்ணிட்டு இப்போ அந்த அயோத்தியில நம்ம இருக்கோம். அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு, வால்மீகி எப்படி எழுதி வச்சிருக்கார் அந்த அயோத்தியை. அது ஒன்று பேரும் மாறல, ஊரும் மாறல. இந்த ஊர் தான் அதே சரையூக்கரை தான் பகவான் இருந்த சரவியா சோத்தரே தீரே அப்படின்னு சொல்கிற உத்தரகோசலம்தான். உத்தரகோசலம்னு பேர் இதற்கு. சரையு பாலம் தாண்டினா அந்த பக்கத்துக்கு ஃபைசாபாத்னு பேர், தட்சிண கோசலம்னு பேர். அந்த கோசலம்தான் கௌசல்யினுடைய ராஜதானி. அவள் அப்பா இருந்த ராஜதானி. அவளுக்கு பிள்ளை இல்லையா, அதனால ராஜாக்கள் எப்போதுமே சொத்தை பெருக்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணிப்பாள். அதனால என்ன பண்ணார், அந்த ராஜாவினுடைய பொண்ணான கௌசல்யாவை அவள் ரங்கநாதன்கிட்ட குழந்தையிலேருந்தே பக்தி. இங்கே அடிக்கடி ரங்கநாதனுடைய ஆலயமும் இங்கே இருந்த சமயமாக இருந்த காலத்தினால சுவாமி அடிக்கடி சேவிக்க வர்றதுனால விளக்கு போடுறதும் பகவானுக்கு புஷ்பங்கள் கட்டி கொண்டு வர்றதும் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ராஜாவும் நம்ம குலதெய்வத்தை வழிபடுறால் விவாகம் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டார். பல காரணங்களுக்காக ராஜா விவாகம் பண்ணிப்பார். அப்படி விவாகம் பண்ணிட்டதே என்னாச்சு, அந்த தட்சிண கோசலமும் சீரா மஞ்சக்காணி சொத்தார் தசரதர்கிட்ட வந்துடுது. அப்போ இந்த உத்தர கோசலம் தட்சிண கோசலம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு கொடியை ஏற்றிட்டார், கோவிதார துவஜத்தை. அதுதான் அயோத்தி. உத்தர கோசலம் தட்சிண கோசலம்னு 2ஆ இருந்த இந்த நகரத்தை கௌசல்யும் கல்யாணம் பண்ணிட்டாச்சு. பக்தையா அவளும் வந்துவிட்டாள் ரங்கநாதனோட அர்ச்சனத்துக்கு. ராஜ்யமும் 2ஆ இருந்தது, 1ஆ ஆயிடுது. பழைய காலங்களில் ராஜ்யத்தை தேசத்தை நதிகள் தான் பிரிக்கும். இந்த நதிக்கு அண்ணண்ட ஒரு தேசம் இன்னண்ட ஒரு தேசம்னு சிந்து நதியிலேருந்து இந்த பக்கம் வந்ததுனால தான் நம்மளெல்லாம் சிந்துக்கள்னு சொல்ல ஆரம்பித்தாள். அது மருவி அப்புறம் ஹிந்துன்னு ஒரு பேர் கிடையாது, சிந்து நதிக்கரைக்காரான்னு தான் நம்மளை அந்த நதியை வச்சுட்டு தான் பேரை ஏற்படுத்தினால்னு நம்ம சமீபத்தில் படிக்கிற ஹிஸ்ட்ரி பார்க்குறோமே. அதுபோல் நதிகள் தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும். இக்ஷு நதின்னு ஒரு நதி இருந்தது, இந்த பக்கம் சிந்து தேசம், அந்த பக்கம் சௌவீர தேசம்னு இருந்ததுன்னு பாகவதத்தில் இந்த கதையெல்லாம் இருக்கு. ஒரு நதி இருந்தால் இந்த பக்கம் ஒரு தேசம், அந்த பக்கம் ஒரு தேசம். அதுபோல் இந்த பக்கம் உத்தர கோசலம், அந்த பக்கம் தட்சிண கோசலம், ரெண்டையும் ஒன்றாக்கி கௌசல்யம் பரமபக்தையா தசரதற்கு கிடைச்சால் ராஜ்யம் விருத்தியாகி ஒரே அயோத்தி அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஹனுமார் சொல்றார், இந்த பக்கம் இருந்த உத்தர கோசல ஜனங்கள் தான் ராமனோட போனாள் அப்படிங்கிறார். உத்தரானயத்து கோசலாம் திவம் அப்படின்னு
இந்த குப்தார் காட்டில் இறங்குற காலத்தில் இந்த பக்கம்தான் அறிவிப்பு வந்துதான் ஜனங்கள் டக்குன்னு ராமனோடையே அனுவர்த்திச்சுட்டு இருந்தவாள் சட்டுன்னு இறங்கி விட்டா. சுவாமி எல்லாம் அந்தர்தானம் ஆனதுக்கு அப்புறம் தான் தட்சிண கோசலத்துக்கு காதல விழுந்துதான். இந்த காலம் மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப கிடையாது. சட்டுன்னு இன்ஸ்டாகிராமில் போட்டால் ஃபேஸ்புக்கில் போட்டால்னு அதெல்லாம் கிடையாது. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தட்சிண கோசலத்தில் இருந்தவா அடாடா பெரிய பாக்கியத்தை இழந்துவிட்டோமே, என்ன ஒரு முங்கு ராமனோட முங்கினா வைகுண்டம்னா இது என்ன லேசான வரமாயுது, லேசான பிரசாதமாயுது, தெரியாத போயிடுத்தேன்னு அப்புறம் தாப்பப்பட்டாள் அப்படின்னு எல்லாம் கதை இருக்கு. உத்தர கோசல ஜனங்கள் தான் ராமனையே அனுவர்த்திச்சுன்றது சட்டுன்னு இறங்கி விட்டான். இன்னைக்கு இந்த பக்கம் நம்ம மனுஷால் அதிகம் இருப்பால், அந்த பக்கம் தான் அவளுடைய சஞ்சாரங்கள். அந்நிய மதத்தில் உள்ள முகமதியர்களோட சஞ்சாரம் ஃபைசாபாத். இந்த ஊர் பேரை பார்த்தாலே நமக்கே தெரியும். இந்த பாத்துன்னு இருக்கிறதெல்லாம் அவளுடைய பிரதேசங்களாகவே பெரும்பாலும் இருக்கும். ஃபைசாபாத்னு பேர் இப்போவும் 2 ஊராக தான் இப்போவும் சொல்லப்படுறது. அதில் இந்த உத்தர கோசலம், இந்த அயோத்தி 7 மோட்சபுரியிலையும் முதல் புரி இது. 7 மோட்சபுரியிலையும் தலையான புரி இந்த அயோத்தி. இந்த அயோத்தி யாராலையும் ஜெயிக்க முடியாததாக இருந்துதான், எந்த சத்ருக்களாலையும் அண்ட முடியாததாக, மனசாலையும் மனசாபி வசுந்தராம் அப்படின்னார் பரதன். மனசால கூட அயோத்தி ராஜ்யத்தை எடுத்துனுட்டோம்னு நினைக்க முடியாததா இருந்துதான் ராஜாக்களால். பரதன் சொல்றார் சத்ருக்னன்கிட்ட பேசிட்டு வரதே, நானும் சத்ருக்னா நம்மளும் கேகே தேசத்துல இருந்தோம், ராமன்னாவும் லக்ஷ்மணனும் வனவாசம் போயிட்டார், தசரதரும் மறைஞ்சு போயிட்டார், 1 மாசம் ஆறுது. 1 நிமிஷம் ராஜா அசந்தாலே அடுத்த தேசத்து ராஜாக்கள் எப்படா பிடிக்கலாம்னு அடுத்த தேசத்தை பிடிப்பால். 1 மாசமா இங்க ராஜா இல்லாத கொடி இறங்கி இருக்கு, அரை கம்பத்துல ஓடின்னு இருக்கு. ஆனா மனசாபி வசுந்தராம், யாருமே அயோத்தி ராஜ்யத்தை வேணும்னு நினைக்கல பாத்தியா சத்ருக்னா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாராவது மனசாலையாவது அயோத்தியை வேணும்னு நினைச்சாலானால் சித்திரக்கூட்டத்திலேருந்து ராமபானம் பறக்கும்னா. சித்திரக்கூட்டத்தில் ராமன் இருக்கால்னு பேரே ஒழியே தொலைச்சு விடும் ராமபானம். ராமன்னு ஒருத்தன் இருக்கார், சித்திரக்கூட்டத்தில் இருக்காருங்கிற நினைவிலேயே எல்லாம் அடங்கி இருந்து தான் போட்டியை சாத்தின்னு ஜாக்கிரதையா அந்த பக்கம் நினைக்கக்கூடாது, அயோத்தியை நினைக்கக்கூடாது. ஏதானு படை எடுத்துன்னு போனாலானால் ராமன் தானே அயோத்தியில இல்லை, ராமபானம் வருமே. மனசாபி வசுந்தராம்னா இது என்ன ஆச்சரியம் பார்த்தியா சத்ருக்னா. ராஜா இல்லாத ஒரு தேசம் ரட்சிக்கப்படுமா? 1 மாசமா ரட்சிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கோதண்டபாணி, நம்ம ராமன் இங்கேதான் இருக்கார் சித்திரக்கூட்டத்துல. யாராவது ஆசைப்பட்டால்னு மனசால தெரிஞ்சா அவன் தேசத்தை தடையில்லாத அழிச்சு விடுவாள் ஸ்ரீராமன். ராமபானம் அழிச்சுடும். அதுக்காக பயந்துட்டு யாருமே அயோத்தியை மனசால கூட நினைக்கல அப்படின்னு பேசிக்கிறா. இவா 2 பேரும் ராஜகுமாரால் இல்லையா, ராஜ்யத்திலையும் அவளுக்கு ஒரு கருத்து உண்டு. ராஜ்யம் வேண்டான்னு வேணா சொல்லுவாளே தவிர நம்ம ராஜ்யங்கிற அபிமானம் இருக்குமே. நம்ம ராஜ்யத்தை யாருமே கைப்பற்றல பாரு சத்ருக்னா அப்படின்னு குகன் அந்த சிங்கிபேரபுரம் போறதே பேசிண்டாள் அப்படின்லாம் அயோத்தியா காண்டத்துல அவ்வளவு மணிமணியான விஷயங்கள். ஒரு சம்பாஷணையும் ஒருத்தருக்கு பேசிக்கிறதும் அவ்வளவு அழகு. அந்த அயோத்தியில நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றது முக்கியமாக. அதனால இந்த காண்டத்துக்கு அயோத்தியா காண்டம்னு பேர். பால்ய அவஸ்தையில நடந்த கதையெல்லாம் சொன்னதுனால அதற்கு பாலகாண்டம்னு பேரு. இன்னைக்கு பாராயணம் பண்ணதெல்லாம் தண்டகாரண்யங்கள்ல நடந்ததுனால அரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம்னும் அதை சொல்றது, ஆரண்ய காண்டம்னும் அதை சொல்றது. அந்த கதைகள் கிஷ்கிந்தையில மேல நடக்க போற கதையெல்லாம் கிஷ்கிந்தா காண்டம்னு அந்த காண்டத்தோட பேரை வச்சுட்டே எந்த இடத்துல நடந்ததுங்கிறதையும் நமக்கு ஞாபகப்படுத்துறா போல வால்மீகி பேர் அமைச்சிருக்கா. அதுல இந்த அயோத்தியா காண்டம் கச்சதா மாதுலகுலம் பரதே நததானக சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீதः பிரீதி புரஸ்கிருதः சஹி தேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிः அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனः கௌசல்யா சுசுபே தேனே புத்ரேணாமித தேஜசா யதாவரேண தேவானாமதிதிः வஜ்ரபாணினாம் சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷதே உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே கதஞ்சிதுபகாரேண கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரப்த்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா புத்திமான் மதுரா பாஷி பூர்வபாஷி பிரியம் வதः
வீரியவான் நச்ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா ஆய கர்மண்யுபா யஜ்ஞः சந்திருஷ்டவ்யய கர்மவிதி ந சாபவந்தா பூதானாம் ந ச காலவசானுகः தமேவம் ரிதசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி ஜனோ கோகுஷ்ட சன்னாதः மேதினிம் கம்பயன்னிவ இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம் ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்ச சாயம் பிராதः சமாஹிதாः சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினः ராமம் இந்தீவரஸ்யாமம் சர்வசத்ரு நிபர்ஹணம் பஷ்யாமோ யௌவராஜ்யஸ்தம் தவ ராஜோத்தமாத்மஜம் தம் தேவதேவோபமம் ஆத்மஜம் தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம் ஹிதாயனः க்ஷிப்ரமுதாரஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதா துவமர்ஹசி. புண்ணியமான காண்டம் அயோத்தியா காண்டம். சுவாமி நேற்றைய தினம் சிவதனு பங்கம் பண்ணி சீதையை விவாகம் பண்ணிண்டு சகோதராலும் விவாக கோலங்களோட தேரில் கிளம்பி வரத்தே பரசுராம கர்ப்பபங்கம் பண்ணி பரசுராமர் கையில் இருந்த வைஷ்ணவமான தனுசையும் பிரம்மாஸ்திரத்தையும் அவர் ராமார்ப்பணம் பண்ணி அதை வருணன் மூலமாக அகஸ்தியாசிரமத்துக்கு கொடுத்துட்டு அயோத்திக்கு வந்து தசரதர் நூதன தம்பதிகள் நவ தம்பதிகள் எல்லாரையும் ரங்கநாதனுடைய ஆலயத்துக்கு அழிச்சுன்னு போனால்னு இருக்கு. கல்யாணம் ஆன கையோடு ரங்கநாதனுடைய ஆலயத்துக்கு அழிச்சுன்னு போய் ரங்கநாதனுடைய பிரசாதத்தோடு அவர்களுக்கு கிரகம் அமைக்கப்பட்டு சரையுக்கரையில் ராமபவனம் பரதனுடைய பவனம்னு அங்கங்கே கிரகம் அமைக்கப்பட்டு ஆனந்தமாக கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தால் அப்படின்னு. பிரியாது சீதா ராமஸ்யே தாரா பிதிருக்கிருதாயிதி. சீதையினிடத்துல ராமன் ரொம்ப அன்போடு இருந்தார் அப்படிங்கிறதோட பாலகாண்டம் முடியறது. அடுத்ததாக அயோத்தியா காண்டத்தில் சொல்றார் மாத்துலர் பரதனுடைய மாத்துலர் யுதாஜித்துன்னு பேரு. பரதனுடைய தாத்தாவுக்கு அஸ்வபதினு பேர், மாமாவுக்கு யுதாஜித்துன்னு பேரு. தாத்தா அஸ்வபதி, மாதாமகர் பரதனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாள். கொஞ்ச நாளைக்கு அழிச்சுடுவான்னு தன் புள்ள யுதாஜித்தை அமிச்சார் அயோத்திக்கு தசரதர்ட்டு. அவர் வந்த நேரமும் இங்கே கல்யாணத்துக்கு இவா கிளம்புற நேரமும் சரியா இருந்துதான். 4 குழந்தைகளுக்கும் ஒரே தாய் மாமா, பரதனோட மாமா தானா. தோல் தூக்கிறதுக்கு எதேச்சியா தெய்வாதீனமா, ஏன்னா செய்தி சொல்றதுக்கு அவகாசம் இல்லையா. கேகய தேசத்துக்கு ஆள் அமைச்சா 7 நாள் ஆகும் போய் சொல்றதுக்கு. விஸ்வாமித்திரோ 4 முகூர்த்தம் வந்து சேருங்கிறா. தசரதர் கவலைப்பட்டுட்டே கிளம்புறதே எதேச்சியா யுதாஜித்து வந்தாராம். அதிம்பேரே என்ன விசேஷம், எங்க கிளம்புறேன்னால் இந்த மாதிரி நீ எங்க வந்தேன்னார். தாத்தா அழிச்சுன்னு வர சொன்னார் பரதனே, கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன்னால். நல்ல நேரமா வந்தேன் தோல் தூக்கிறதுக்கு, வா நம்ம எல்லாரும் மிதிலைக்கு போவோம்னு தேர்ல போட்டு அழிச்சுன்னு போயிட்டா. போற வழியிலேயே சிவதனுசு நடந்தது. சிவதனுர்பங்கம் விஸ்வாமித்திர யஜ்யங்கள்லாம் சொல்லிகிட்டே ஜனகபுரிக்கு போயிட்டார். அங்க விவாகங்கள்லாம் ஆச்சு. விவாகம் முடிஞ்சது. நேர திரும்பி வந்ததும் முன்னாடி சொன்னபடி அஸ்வபதி கேட்டார்னு சொல்லி இந்த யுதாஜித்து பரத சத்ருக்னால அழிச்சுட்டு கேகே தேசம் போயிட்டா. இதை ஒரு தடவை பாலகாண்டம் கடைசியில சொல்லிவிட்டா. கல்யாணங்கள்லாம் முடிஞ்சு அயோத்தி வந்ததும் பரதன் சத்ருக்னோட கேகே தேசம் போயிட்டார்னு. திரும்ப அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கிறதே வால்மீகி இதே கதையை சொல்லி ஆரம்பிக்கிறா. கச்சதாம் மாதுலகுலம் பரதேன ததானகாங்கிற. மாமன் வீட்டுக்கு பரதன் போயிட்டார்னு அதான் பாலகாண்டத்தில் சொல்லிவிட்டாரே. திருப்பி என்னத்துக்கு சொல்றாருன்னா, பரதன் அயோத்தியில இருந்திருந்தாருன்னா மேல இந்த பரிபவங்கள்லாம் நடந்திருக்காது. அயோத்தி இப்படி சோக சாகரத்துல மூழ்கி இருக்காது. பரதன் அயோத்தியில இல்லையோனோ அதனாலதான் மேல நடக்கக்கூடாததெல்லாம் நடக்க போறதுங்கிறத ஹிண்ட் பண்றா போல பரதன் கேகே தேசம் போயிட்டான். இருக்க வேண்டியவாள் இல்லைன்னு சொன்ன அந்த இடத்துல அவர் இல்லை அன்னைக்கு, அதனால இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாளோன்னு. ஆளுக்காலா ஒருத்தர் இருந்திருந்தாலானால் கைகையை வரணும் கேட்க விட்டுருக்க மாட்டார், ராமனை காட்டுக்கும் போக விட்டுருக்க மாட்டார், தசரதரை பரலோகமும் போக விட்டுருக்க மாட்டார் பரதன் ஒருத்தர் இல்லையா அயோத்தியில, அதனால மேலே இந்த கேடெல்லாம் நடக்க போறதுங்கிறதுக்காக வால்மீகி கச்சதாமாதுல குலம்
பரதேன ததானகா. பரதன் கிளம்பி போயிட்டான், மேலே எல்லாம் நடக்க போறதுங்கிறத சொல்றா. கச்சதாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அயோத்தியா காண்டம். சென்றார் அப்படின்னு சொல்றது இந்த காண்டம் முழுக்கைக்கும் பொருந்தர். கச்சதாம்னு ஆரம்பிக்கிற இந்த அயோத்தியா காண்டம் பரதன் கேகே தேசம் சென்றார்னு சொல்லதான் ஆரம்பிக்கிறது. இந்த போனார்ங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அன்வயிக்கிறது. ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசம் போனார், தசரதர் பரலோகம் போனார், எல்லாமே போனார் போனார்ங்கிறதே இந்த காண்டம் முழுக்க சொல்லப்படுற. கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா. நித்தியம் சத்ருக்களை ஜெயிக்கிற சத்ருக்னன் அப்படிங்கிறா. நித்தியம் சத்ருக்களை ஜெயிப்பார்னா நித்திய சண்டைக்கு நிற்பாரா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. சத்ருக்னனுக்கு அவ்வளோ சத்ருக்களும் இல்லை. பின்ன ராகாதிகள் தான் உண்மையான சத்ருக்களாம், அதை ஜெயிக்கிறவரான். காமம், குரோதம், லோபம், மோகம்னு இருக்கே இந்த 6 சத்ருக்கள், இவாதான் பெரிய சத்ருக்களாம். பிரகலாத சுவாமி சொல்றார், அப்பா உலகம் முழுக்க ஜெயிச்சுட்டேங்கிறேல், உங்க ஆத்துக்குள்ள ஒரு 6 திருடன் இருக்கானே அவனை ஜெயிச்சே இல்லைன்னா. தஸ்யூன் பூராஷன்ன விசித்தியலும் பதா மன்யம் தயே கே ஸ்வஜிதா திசோ தசா. 10 திக்க ஜெயிக்கலாம் அப்பா, தன் ஆத்துக்குள்ள இருக்கிற 6 திருடர்களை ஜெயிக்காத ஒருத்தன் விட்டுட்டானால் அவன் எப்படி ஜெயிச்சவனா ஆவான்? அதுபோல நீங்க அவனை ஜெயிச்சுட்டேன் இவனை ஜெயிச்சுட்டேன்னு சொல்றேன், இன்னும் காமக்ரோதத்தை ஜெயிக்கலையே அப்படிங்கிறார் பிரகலாதன். 6 திருடர்கள் வீட்டுக்குள்ள பூந்துன்னு இருக்கா, வேண்டியவன் வேண்டாதவன். வா நம்மூருக்காரா அந்தூருக்காரா, நம்ம பாஷை பேசுறவாள் அந்த பாஷை பேசுறவா, இப்படி பலவிதமாக பிரிஞ்சு கிடக்கு. ராகாதிகள் எப்படி இருக்கு, பலவிதமாக இருக்கு. அதெல்லாம் போகணுமாம். அதுக்கு தான் பகவானை திரும்ப திரும்ப ஆராதிக்கிறது, கர்மானுஷ்டானங்களை செய்யறது. இதுல மனசை செலுத்துவோமானால் அதுக்கு நேரம் இருக்க. பகவானிடத்துல மனசை வச்சுட்டோமானால் விஷயாம் தியாயதச்சித்தம் விஷயேஷு விஷஜ்ஜதே மாம் அனுஸ்மரதச்சித்தம் ஐயேவ பிரவிலியதே அப்படின்னார் பாகவதத்துல. விஷயத்தை நினைக்க நினைக்க அப்படி ராகாதிகள்ல இழுத்துன்னு போகும். இப்போ தோசைன்னு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுப்போம், அந்த ஊர்ல அந்த தோசை நன்னா இருக்கும், இந்த ஊர்ல இந்த தோசை நன்னா இருக்கும்னு 4 மணி நேரம் போகும் அந்த பேச்சு. ஆரம்பிக்கிறது தானே கேடு. 4 மணி நேரம் போன நேரத்தை யார் கொடுப்பார்? போன நிமிஷத்தை யார் கொடுப்பாள்? அதனால பகவான் அந்த நேரத்தில் நினைச்சேயானால் இந்த விஷயங்களை பேசுறதுக்கு நேரம் இருக்கா. ராமநாமா சொல்லிட்டு இருந்தோமானால் இப்போ யார் எதை பேசினா என்ன, நம்ம இவ்வளவு நாமநாமா சொல்லணும், இவ்வளவு சர்க்கம் பாராயணம் பண்ணணும், இவ்வளவு கதை கேட்கணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு வகுத்துக்கணும். இவ்வளவு துளசி எடுத்து பகவானுடைய சரணத்துல போடணும், இவ்வளவு பிரதட்சணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும்னு நம்மளா ஒரு பகவத் விஷயமா ஆக்கிக்கல மனசேன்னால் இந்த 6 திருடர்கள் பூந்து விடுவாள் மனசுல. அதான் பிரகலாதன் சொல்றா, சத்ருவே இல்லை எனக்கு அப்படிங்கிறா. சத்ருவே இல்லைங்கிறா. தேவதைகள்லாம் நீ எப்படியானு இப்போ ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிவிடோ அப்படிங்கிறாள் பகவான் இடத்துல. நீங்க பண்ணிடுங்கோங்கிறா. சுவாமி சொன்னால் நிர்வைராய பிரசாந்தாய சுசுதாய மகாத்மனேன்னா. பிரகலாதன் மேலே எப்போ கை வைப்பானோ அந்த பக்தன் மேலே அப்போ கிழிச்செறிஞ்சு விடுவேன் அந்த ஹிரண்யகசிபுவேன்னா. உடனே தேவர்கள் கேட்டால், நாங்கள்லாம் பக்தால் இல்லையா, எங்களையும் தானே அவன் படுத்துறான், எங்களை படுத்துறான்னு தானே உங்களை கேட்குறோம், எங்களுக்காகவாது அவனை கிழிக்க கூடாதா? அது என்ன பிரகலாதன் மேலே கை வச்சா கிழிச்சு விடுவேன்னு சொல்கிறீங்களேன்னா. நீங்களும் பக்தால் தான், ஒத்துக்கிறேன், உங்களுக்கும் பக்தால் லேபிள் தரேன், ஆனால் பிரகலாதனோட நீங்கள் ஈடு இல்லைன்னா. ஏன்னால் அவாந்தரமாக தான் உங்களுக்கு இடைஞ்ச பண்ணுறான், ஆனால் அவன் அழிஞ்சு போயிடணும்னு நீங்கள் நினைக்கிறேன். நேரையே மலையிலேருந்து உருட்டுறான், நெருப்பில் தூக்கி போடுறான். ஒரு தடவை கூட பிரகலாதன் எங்கள் அப்பா பாவி இப்படி படுத்துறானேன்னு கேட்கல. நிருசிம்மமே இவனை ஏதாவது பண்ணிடுன்னு சொல்லலையா. நிர்வைராயே நிர்வைராய், 6 இடத்துலையும் வைரம் இல்லாத இருக்கான். அவர் கிழிச்சு போட்டுட்டு ஏதாவது வரம் வேணுமான்னு கேட்கறதே கூட நிருசிம்மத்திட்ட கேட்கிறாள், எங்கள் அப்பா நல்ல கத்தி அடையணும் அப்படிங்கிறார். ஆரி அணைச்சு கட்டிக்கிறாள் சுவாமி. 1000 கையாலையும் இப்படி ஒன்றை தவிர யாரா கேட்பாள் பிரகலாதர்? இவ்வளவு இல்லைன்னு அவ்வளவு பண்ணியிருக்கான்னு இடைஞ்ச அந்த குணம் வரதுதான் பாகவதோத்தம். அவன்தான் உயர்ந்த பாகவதோத்தம். அவனுக்காக தான் ஓடி வருவாள் பகவான். நம்ம எல்லாம் நினைப்போம், ஒரு ஹிரண்யகசிபுக்கு அன்னைக்கு ஓடி வந்தாரே, ஒரு ராவணனுக்கு அன்னைக்கு ராமாவதாரம் பண்ணாலே இன்னைக்கு எத்தனை ஹிரண்யகசிபு எத்தனை ராவணன் தேசத்துல இருக்கா. அவதாரம்னா இப்ப என்ன பண்ணணும்னு நினைப்போம். 1000 ஹிரண்யகசிபு வரட்டும், 1000 ராவணன் வரட்டும், பகவானுக்கு கவலை இல்லை. ஒரு பிரகலாதன் இருந்தாதான் வருவான். பிரகலாதாய யதாப்துஹ்யேது அனிஷ்யேபி வதோர்ஜிதம்னா. பிரகலாதன் ஒருத்தன் இருக்கானா சொல்லுப்போ. ஹிரண்யகசிபு 1000 பேர் இருக்கான், ராவணன் 10000 பேர் இருக்கான், சூரபத்மா 1000 பேர் இருக்கான்.
அதுக்காகலாம் என்ன வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது கார்பரேஷன் வேலையா பகவானுக்கு? இவாளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது வேலையா? அதெல்லாம் இல்லை. ஒரு பாகவதோத்தமன் இருந்து அவனுக்கு ஒரு கேடு ஒருத்தன் நினைச்சானா பரித்ராணாய சாதுனாம் முதல் காரியம் அதுதான். அதுக்கு அங்கம்தான் வினாசாயச்ச துஷ்கிருதான். இதுக்கு ஏதான ஒரு இடைஞ்சல் வருமானால் அந்த இடைஞ்சல் பண்ற சத்துருக்களை ஒழிச்சு விடுவேன். வினாசாயச்ச துஷ்கிருதாம முதல்ல சொல்லலை, பரித்ராணாய சாதுனாம்ங்கிறது தான் முதல்ல சொல்றான். சாது பரித்ராணங்கிறது தான் அதுக்கு தான் ஆசைப்படணும்னு நம்பும். வரலையே பகவான் வரலையே, சுற்றி இப்படி நடக்குது, என்ன காலம் சார், கலிகாலம் சார், ரொம்ப கட்டுப்படுத்து சார், இப்படி பேசிட்டு இருக்க பேசிகிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் பகவான் இறங்குவாளா? இறங்க மாட்டா. ஒரு 10 அத்தியாயம் பாகவதத்தை படித்தோம், 1,00,000 ராமநாமா 50,000 ராமநாமாவாவது பண்ணினோம், ஒரு துளசி ஒரு கூடையை வச்சுட்டு பகவானுடைய சரணத்தில் கொட்டினோம். நல்ல காரியத்தில் ஈடுபட தான் பகவான் இறங்கி வருவார். பகவத் கிருபை கிடைக்கிறதுக்கு அதுதான் சாதனமே தவிர இது மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இது பகவான் வரத்துக்கான வழி இல்லை. நிர்வைராய பிரசாந்தாயேன்னா அதுபோல சத்ருகுணோ நித்திய சத்ருகுணாங்கிறா. நித்தியம் ராகாதிகளை ஜெயிக்கிறவரா மகா ஞானியா, அவர் ஞானியாம். அதனாலதான் சத்ருக்னனை பத்தி பெருசா கதை இல்லை. பார்த்தேல, வேணும் வேண்டாம்ங்கிற அந்த ஈடுபாடு உள்ளவாள் தான் கதை பேசின்னு இருப்பா. ராகாதிகள் அதிகம் இருக்கிறவாளுக்கு தான் கதை அத்தியாயமா விஸ்தாரமாகும். சத்ருக்னனை பத்தி பெருசா கதையே இல்லை, ஒரே ஒரு அத்தியாயம் தான் வால்மீகி சொல்லியிருக்கார். பின்னாடி இடங்கள் பாக்கி எல்லா இடத்துலையும் பரதன் வர இடங்கள் எல்லாம் கூட சத்ருக்னனும் வந்தார்னு சொல்லுவாரே தவிர சத்ருக்னனை பத்தி பெருசா கதை இல்லை. பின்னாடி உத்தரகாண்டத்துல ஒரு கதை இருக்கு. சத்ருக்னன் தான் மதுங்கிற அசுரனை வதம் பண்ணினால் அவர் நிர்மாணம் பண்ண புரி தான் மதுராபுரி. ராமனோட ஆக்ஞைக்காக போனார், க்ஷத்ரிய தர்மம்னு. அவரால் நிர்மாணம் பண்ணப்பட்டது தான் மதுராபுரி. அந்த மதுராபுரியில தான் பகவான் வந்து கிருஷ்ணாவதாரம் பண்றார். சத்ருக்னன் ஆண்ட இடம் அது. சத்ருக்னனை அங்க ராஜதானியில அங்க வச்சு பகவான் அந்த இடத்துல நீ பரிபாலனம் பண்ணுன்னு ராமன் நியமிச்ச இடம் தான் மதுராபுரி. சத்ருக்னால நிர்மாணம் பண்ணப்பட்டது. இங்க லக்னோங்கிறே, இந்த லக்னோவில் தான் லக்ஷ்மணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நீ இந்த பிரதேசத்தை ஆளுன்னு சொன்னால் லக்ஷ்மணபுரின்னு பேர். லக்ஷ்மணபுரிங்கிறது தான் மருவி லக்னோ அப்படின்னு ஆயிடுது. லக்னோங்கிறது லக்ஷ்மணபுரி. அதுபோல பரதனுக்கு ராஜ்யம் இல்லையான்னால் யுவராஜ்யமா பண்ணி தன்னோட வச்சுன்னுட்டான். ததோபேஷிஞ்சத் பரதன் மகாத்மா அப்படின்னு பரதன் யுவராஜாவாக ராமனோடையே அனுவர்த்திச்சு இருந்துட்டார். லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணபுரி, சத்ருக்னன் தான் மதுராபுரியே அங்கிற ஒரு அசுரனை அழிச்சு அங்கே மதுராபுரியை நிர்மாணம் பண்ணினார் அப்படின்னு சுகாச்சாரியால் அந்த கதையெல்லாம் சொல்றான். சத்ருக்னனுக்கு பெருசா கதை கிடையாது. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதாக பிரீத்தி புரஸ்கிருதாக, பரதனுக்கு பிரியம் செய்கிறவராக எப்பொழுதும் கூட இருந்தார்னு சொல்லி ராமனுடைய குணங்கள் எல்லாம் ஒரு 2 சர்க்கங்கள் அயோத்தியா காந்தத்துல ராமபக்தாளுக்கு பெரிய விருந்து. ராமனுடைய குணங்களை சொல்றால். ரொம்ப புத்திமானம் பகவான். புத்திமானே மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதா. புத்தின்னா என்னது? 10 ரூபா சம்பாதிக்கிறது புத்தியா? சம்பாத்தியம் பண்ணினான், பெரிய வீடு கட்டினான், பெரிய ஏதோ விவகாரங்கள் கம்பெனி நடத்தினான்னா அவன் மகாமேதாவி சார் அப்படிங்கிறாள் லோகத்துல. புத்திமானுக்கு அப்படி வியாக்கியானமே பண்ணல. பின்ன புத்திங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, நம்ம பார்க்குற இந்த உலகம் நித்தியம் இல்லை, இது அனித்தியம்ங்கிற நினைவோட எவன் இருக்கானோ அவன் தான் புத்திமான். இதெல்லாம் சத்தியம் இல்லை, ஜெகன் மித்யாங்கிற அந்த தீர்மானத்துக்கு வந்தவன் எவன் இருக்கானோ, அந்த விவேகம் வந்தவனுக்கு தான் புத்திமான்னு பேர். இதெல்லாம் சத்தியம் இல்லை. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போனோம், தாத்தா என்ன கொண்டு போனார், அப்பா என்ன கொண்டு போனார், நம்ம போகிறதே தான் என்ன கொண்டு போகிறோம். ஏதோ தர்மத்தை பண்ணி வச்சோம், தர்மம் கூட வருங்கிறார் பர்தர். தர்மானுகோ கச்சதி ஜீவ ஏகா. நானும் தர்மத்தை பண்ணினோம், அந்த புண்ணியம் கூட வந்தா வருமே தவிர இங்கேருந்து ஒரு பொடி மண்ணை எடுத்துட்டு போக முடியுமா? அதனால இந்த சம்பாத்தியம் பண்றதெல்லாம் புத்தியா சொல்லலை. 4 வீடு வாங்கி விட்டார், இங்கே ஒரு வீடு, பெங்களூர்ல ஒரு வீடு, டெல்லியில ஒரு வீடு, மெட்ராஸில் ஒரு வீடு வாங்கி விட்டாருன்னா புத்திமான் இல்லை. நிறைய கம்பெனி நடத்துறாருன்னா புத்திமான் இல்லை. பைசா நிறையா பண்ணிவிட்டாருன்னா புத்திமான் இல்லை. எதுவும் நித்தியம் இல்லை அப்படிங்கிற விவேகத்தோட யார் இருக்காலோ அவாதான் புத்திமான். மகாஞானியம் ஸ்ரீராமன் புத்திமானே. ஏச்சு குழைக்கிறது புத்தி இல்லை. 4 பேர் வயத்தில் அடிச்சு 4 பேர் முதுகுல புத்தி, இது சம்பாதிக்கிறது, இது ஒரு புத்திமானா? இது புத்திமானே மதுராபாஷி. இனிமையா பேசுவாராம் ஸ்ரீராமன். பூர்வபாஷி, முன்பு போய் சுவாமி விசாரிப்பாலாம் சௌக்கியமா. ஒருத்தர் பார்த்துட்டா அவர் தான் கேட்கட்டுமே, இவர் தான் கேட்கட்டுமேன்னு சில பேர் 10 நிமிஷம் அப்படியே ஓட்டி விடுவா. அப்படி இல்லாம தெரிஞ்சவாளை கண்டா சுவாமி முன்னாடி போய் பேசுவார்.
உண்மையே பேசுவார், அன்பே பேசுவார், கபடமாக பேச மாட்டாராம், அந்நிய வார்த்தை பேச மாட்டாராம், கிராமியமான வார்த்தைகள் ஒரு நாளும் பேச மாட்டாராம். அவிருத்த கதா ருச்சிஹி, இந்த விருத்தமான கதைகளெல்லாம் வாதங்கள்லாம் பண்ண மாட்டாலாம், அதில் அபிப்பிராயம் கிடையாதான் சுவாமிக்கு. புத்திமானே மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் வதாக மகாவீரியமானாம் பகவான். ஆனால் வசிஷ்டாதிகள் முன்னாடி ரொம்ப வினயத்தோடு இருப்பாளாம், மகான்கள் முன்னாடி ஒரு நாளும் தன்னோட வீரியத்தை காட்ட மாட்டாலாம், பெரியவாள் முன்னாடி அடக்கத்தோடு இருப்பாள். வீரியவான் நச்ச வீரியேன மகதாஸ்வேன விஸ்மிதா, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி மனசால நடத்தி பார்ப்பாராம். சம்பாத்தியமும் அப்படி கெட்டிக்காரராம், சம்பாத்தியத்திலையும் செலவையும் பார்த்து தான் செலவு பண்ணுவாராம். சந்திருஷ்ட விய கர்மவிதி ஆய கர்மன்யுபா யஜ்ஞா, சந்திருஷ்டவிய கர்மவிதி, ஒரு நாளும் காலத்துக்கு கட்டுப்பட மாட்டாராம். நச்சாவமம் தா பூதானாம் நச்ச காலவசானுகாம் தமேவம் மிருத சம்பன்னம், எப்போது சாந்தமாக இருப்பார். சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷதே உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபப்யதே. நித்தியம் எப்போதும் சாந்தமாக இருப்பார். பிரசாந்தாத்மா, சமாதானம் வேணும். சாந்தி சமிருத்தம் அமிர்தம், வேதம் சொல்றது எப்போதும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி பாடம்னே இருக்கு வேதத்தில், திரும்ப திரும்ப தயாகும் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் திபதே சதுஷ்பதே ச சாந்திங் கரோமி சாந்திர்மே அஸ்து சாந்தி. எப்பொழுதும் சாந்தி. சமாதானம் இல்லைன்னால் வாழ்க்கையில எதை சம்பாதிச்சாலும் அவன் தரித்திரம் தான். எது இருக்கட்டும் போகட்டும், ஒரு சமாதானம் என்னைக்கும் நிலைச்சிருக்கான். சதுநித்தியம் பிரசாந்தாத்மா. சில பேர் 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காத்த முடியாது, செல் இல்லாம 5 நிமிஷம் இருக்க முடியலையே. இப்போ யாருக்குமே ஏதோ ஒரு வியாதத்தை வச்சுட்டு செல்ல நோண்டிகிட்டே தானே இருக்கா. சமாதானமா இருக்கிறவாள் எத்தனை பேர் இருக்காள்? சமாதானமா 1/2 மணி 1 மணி தூங்குற நழிதான். அப்போ கூட பிறண்டு படுத்தா தலைமாட்டில் வச்ச செல் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறா, அதில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, அங்கே மிஸ்டு கால் வந்திருக்கா. சதுநித்தியம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷத்தே. மிருதுவாக தான் பேசுவாளாம் சுவாமி, அளவாக தான் பேசுவாராம். யாராவது இறஞ்சி பேசினாலும் கோபப்பட்டாலும் பதில் சொல்ல மாட்டாராம். உச்சியமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபப்தியதே. இப்படி பல குணங்கள். பகவோ நிருபகல்யாண குணாகா, எத்தனை கல்யாண குணங்கள் உண்டோ அத்தனையும் நிறைஞ்சவர் ஸ்ரீராமன் விட்டா. இந்த 2 அத்தியாயம், இந்த சர்க்கத்துக்குள்ளே பல கல்யாண குணங்கள் நிறைஞ்ச அந்த ராமனை இந்த பூமி தேவியும் ஆசைப்பட்டாலாம். அகாமயத மேதினி, இந்த பூமியும் ஆசைப்பட்டாலாம். ஸ்ரீதேவி கல்யாணம் பாலகண்டத்தில் ஆயிடுது. அடுத்தது பூமி தேவி ஆசைப்பட்டால் உடனே தசரதருக்கு தோணிட்டு தான் பட்டாபிஷேகம் பண்ணுவோம் ராமனுக்குன்னு. சக்கரவர்த்தியார் இருக்கிறதுனால யுவராஜ்ய பட்டாபிஷேகம்னு சக்கரவர்த்தியோடு அனுவர்த்திச்சு காரியக்கிரமங்களை பார்க்கறது. அதே ஸ்தானம் தான், ஆனாலும் சக்கரவர்த்திக்கு கீழே யுவராஜ்ய பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணு. தமேவம் விரதசம் பன்னம் அப்பிரதிருஷ்ய பராக்கிரமம் லோகபாலோபமம் நாதம் அகாமயத மேதினி. அதை அறிவிச்சாராம். தண்டோரா போட்டு இந்த அயோத்தியிலே வீதியெல்லாம் ஜனங்களை கூட்டி இந்த உபரிகையிலேருந்து தசரதர் சொல்ல ஜனங்கள்லாம் ஆரவாரம் பண்ணினாலாம். ஜனூகோகுஷ்ட சன்னாதா, அவ போட்ட சத்தம் என்னாச்சு, குதிச்சு ஆரவாரம் பண்ணதுன்னால் பூமியே பிளந்துடுமோன்னு இருந்துதான். பூகம்பம் வரா போல சத்தம் போட்டு குதிச்சாலாம். மேதினீம் கம்பயன்னிவா, மேதினின்னு பூமிக்கு பேர். அதுவே ஆடுறா போல அப்படி சத்தம் போட்டாலாம். ஜனோகோகுஷ்ட சன்னாதா மேதினியும். கடைசி ஓவரில் கடைசி பாலில் 6 அடித்தா எப்படி கத்துறது ஸ்டேடியம், ஓஹாயின்னு ஒரே தடையாக கத்துற. அந்த பாலில் தான் ரன் ஜெயிக்க போகிறேன். இது அடித்தாதான் ஜெயன்னா உடனே ஒரே தடையாக சத்தம் போட்டு தலைகீழ் நின்று யாரோ 10 பேர் தான் பழைக்க போகிறான், பாக்கி எல்லாம் அந்த நேரத்தை ஒழிச்சுன்னு இருக்கு. அதுக்கே லட்சக்கணக்கானது இங்கே ஆற்றுல இருந்தும் டிவியை பார்த்துட்டு கத்துறது, ஸ்டேடியத்தில் போய் இதுங்கள் கத்தின்னு இருக்கு. பிழைக்க போகிறது என்னவோ 10-11 பேர் தான், அதுக்குள்ளே தான் அவன் தான் ஜீவிக்க போகிறான். ஆனாலும் இதுகளுக்கே கிடைச்சா போல, கப்பு கிடைச்சா போல கத்தர். ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி சத்தம் போடுமானால் ராமன் ராஜாவா வரப்போறாள்னா இது தரித்திர உபமானம் தான். ஆனால் அது புரியறதுக்காக சொல்ல. ஜனோ கோகுஷ்ட சன்னாதா மேதினிம் கம்பயன்னிவா. அந்த ஜனங்கள்லாம் சொல்றாளாம், ராஜன்னே உங்களுக்கா பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தோணல,
நாங்கள்லாம் ரொம்ப காலமா இந்த அயோத்தியில இருக்கிற ஒரு கோவில்லையும் போய் வேண்டின்னு இருக்கோம். சர்வான் தேவான் நமஸ்யந்தி. ஒரு சின்ன கல்லை நட்டு வச்சாலும் அதுவும் தெய்வம் தானே. நம்ம மதத்துல பெரிய ஆலயம் கட்டி வச்சு பிம்பம் வச்சு தங்க கவச்சம் போட்டாதான் தெய்வம்னு இல்லை. ஒரு கல்லை நட்டு வச்சு ஒரு சந்தன கும்பம் விட்டாலும் அதுவும் தெய்வம் தான். தஞ்சாவூர் தாண்டி போனோமானா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு சங்கிலி தான் கட்டி வச்சிருப்பா. அது ஒரு கோவில். ஈச்சங்குடின்னு ஒரு கிராமத்தில் ஐயனார் கோவில். வெறும் இந்த மரத்துலேயே அந்த மரம் பெரிய சங்கிலி. மகாபரிவாளோட மாதாவுடைய கிராமம் அது. அங்கே பார்த்தோமானா சங்கிலி தான் கட்டி வச்சிருப்பாள். சங்கிலி ஐயனார்னு அது ஒரு தெய்வம். அது ஒரு தெய்வம். அதுபோல அயோத்தியில சுற்றி நிறைய கிராம தேவதைகள் இருக்கான். ரங்கநாதன் ஆலயத்தோட இவா சொல்றாள், ரங்கநாதன் ஆலயம் உண்டு இல்லை, சரையு கரையில் இருக்கிற அத்தனை ஆலயங்கள்லையும் நாங்கள் போய் வேண்டிக்கிறோம். சர்வான் தேவான் நமஸ்யந்தி. ஏதோ புருஷா நாங்கள் ஒண்டி போகல, ஸ்திரீக்கள் நாமும் வரா, வயசானவாள் நாமும் வரா, குழந்தை நாமும் வரா. ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்சே. ஏதோ ஒரு வேளை போயிட்டு வந்தாலே அழகுன்னால் 2 வேளையும் போறோம் நாங்கள் ஆலயத்துக்கு. சாயம் பிராத சமாஹிதாக. போய் என்ன பண்றேன்னால் சர்வான் தேவான் நமஸ்யந்தி. எல்லா தெய்வங்களையும் வேண்டுறோம். என்ன வேண்டுறோம்? ராஜன்னு நாங்க நன்னா இருக்கணும்னோ, எங்க குடும்பம் நன்னா இருக்கணும்னோ வேண்டல்ல, எங்க ராமன் சீக்கிரம் ராஜாவா வரணும், ரொம்ப நாளைக்கு ராஜாராமனாய் இந்த அயோத்தியில அலங்கரிக்கணும்னு நாங்கள்லாம் ரொம்ப நாளா வேண்டிட்டு இருக்கிற வேண்டுதல் தான் உங்களுக்கு இப்ப பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தோன்றது. சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினஹா. ராமம் ராஜாங்கிறவர் நிர்வாக திறமை இருந்தா ஒண்டி போறார், பார்க்கவும் அழகா இருக்கார். என் ராமன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? இந்தீவரஸ்யாமம். அமாவாசை இருட்டு தோத்து போயிடுமா, அவ்வளவு கருப்பான், ஆனாலும் அழகா பல பல பலன்னு இருப்பாளாம். நீலமேக சியாமலனா. இந்தீவரஸ்யாமம் சர்வசத்ரு நிபர்கணம். பௌர்ணமி சந்திரன் போன்றதான முகமண்டலம், சியாமல வர்ணம், சகல சத்ருக்களையும் அழிக்கக்கூடிய சமர்த்த. வெறும் அழகா இருந்தா போருமா ராஜா? போட்டோக்கு நித்தியம் பேப்பர்லையும் நியூஸ்லையும் மூஞ்சியை காமிச்சா போருமா? சத்ருக்களை அடக்க தெரிஞ்சவனா இருக்கணும் ராஜா. சத்ருக்களை கிளம்பாத பார்த்துக்கணும். சர்வ சத்ரு நிபர்கணம் ராமம் இந்தீவர சியாமம் சர்வசத்ரு நிபர்கணம். அவனை ராஜாராமனாய் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பஷ்யாமோ யௌவராஜ்யஸ்தம். ராஜன்னே இந்த உலகத்துல குழந்தை பிறந்தவாள்லயே உங்க குழந்தைக்கு ஈடு யாரும் கிடையாது. உங்களுக்கு ஈடு யாரும் கிடையாது, உங்க குழந்தை போல யாரும் கிடையாது. தவ ராஜோத்தமாத்மஜம். உங்க புள்ள சாதாரண பிள்ளை இல்லை ராஜன்னே. தம் தேவதேவோபமம் ஆத்மஜம் தே. உங்க உள்ள சாதாரண பிள்ளை இல்லை, அவன் தேவதேவோபமம், அவன் ரங்கநாதனுக்கு துல்லியம் ராஜன்னே. ஆத்மஜம் தே சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம். நீங்க பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எடுத்திருக்கிற இந்த முயற்சி இருக்கே, அது இந்த அயோத்திக்கு மாத்திரம் இல்லை, எல்லா உலகங்களுக்கும் நன்மை பண்ற காரியத்தில் நீங்க இப்ப பிரவர்த்திச்சிருக்க. சர்வஸ்ய லோகஸ்ய ஹிதே நிவிஷ்டம். அந்த காரியத்தை அது போல ஹிதம் வேற எதுவுமே கிடையாது. ஹிதாயனஹா. எங்களுக்கெல்லாம் பெரிய ஹிதத்தை நீங்க தேடுறே. இன்னைக்கு பட்டாபிஷேகம்னு அறிவிச்சுட்டு வசிஷ்டரை வச்சுட்டு அப்புறமா 4 மாசம் கழிச்சு நாள் பார்க்கறேன், அப்புறமா 6 மாசம் கழிச்சு பட்டாபிஷேகம் பண்றேன்னு தள்ளி போட்டு விடாதீங்கோ. ஹிதாயனஹா க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம். க்ஷிப்ரம்னா சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ராமனை பட்டாபிஷேகம் பண்ணிடுங்க. க்ஷிப்ரமுதார ஜுஷ்டம் முதாபிஷேக்தும் வரதா தொமர்ஹசி. வரதான்னு கூப்பிடுறா தசரதனே. வரதா, நாங்க என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ பார்த்து பார்த்து ராஜ்யத்துல நீங்க இது பரியந்தம் பண்ணிருக்கே, இது ஒரு காரியம் பாக்கி. எங்க ஆசையை இதையும் பூர்த்தி பண்ணி வைக்கணும். சீக்கிரம் ராமனை ராஜாவா ஆக்கி பார்க்கணும். பட்டாபிஷேகத்துக்குள்ள எல்லாரும் உள்ள போக முடியாது. கும்பாபிஷேகத்தன்னைக்கு எல்லாரும் உள்ள போக முடிஞ்சதோ? இப்ப எல்லாரும் போயிட்டு போயிட்டு வரோம் காதாலையும் சாயங்காலம். பட்டாபிஷேகத்தன்னைக்கு பாசு இருந்தால் தான் உள்ள போக முடியும். ஆனால் அதுக்காக ராஜகரத்துல என்ன பண்ணுவாள், பட்டாபிஷேகத்தை சில பேர் தான் பார்க்க விட்டா கூட, இப்போ இந்த மாதிரி லைவ் எல்லாம் இல்லாத காலமாச்சே, உள்ள போனவா தான் பார்த்துருக்க முடியும். அதுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணுவாள், சாயரட்ச வேலையில பெரிய யானை மேல உட்காத்தி வச்சு பட்டு சாதரா போத்தி சந்தனம் பூசி கையில செங்கோலை கொடுத்து கொடையை பிடிச்சி வாத்திய கோஷங்களோட இவருக்கு தான் கார்த்தால பட்டாபிஷேகம் ஆச்சு, இவருக்கு தான் கார்த்தால பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு 4 ரத வீதியிலையும் ஊர்வலம் விடுவா. பட்ன பிரவேசம்னு 4 ரத வீதியிலையும் ராஜாவாக ஒரு ஊர்வலம்.
அதுபோல நீங்க சாயரட்ச ராமனை விடுவேல் பட்டாபிஷேகத்தை எங்களால பார்க்க முடியுமோ முடியாது, சில பேர் பார்ப்போம். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு காட்சி பார்க்க போறோம் இந்த அயோத்தியில. ரத வீதியில என்ன பார்க்க போறோம்னால் மகதா கஜேனே 9,000 யானைகளாம் தசரதரோட அரண்மனை வாசல்ல மாத்திரம். நவநாக சஹசிராணின்னா பின்னாடி வால்மீகி எல்லாம் கணக்கு சொல்றா. 9,000 யானைகள் இருந்துதான் தசரதரோட கொட்டாரத்துல. சைன்யத்துல சதுரங்கத்துல இருக்கிற யானைப்படை தனியா, இது மாத்திரம் 9,000மா. அந்த 9,000த்திலையும் குஞ்சர சாஷ்டிகாயனகான்னார், ஒரு பெரிய யானை ஒன்று இருக்கான், பனைமர உயரம் இருக்குமா, ரொம்ப வயசான யானையா. அதுக்கு பேரெல்லாம் சொல்றார் வால்மீகி. நாகாகா சத்ருஞ்சயன் நாமே அப்படிங்கிறார். சத்ருஞ்சயன்னு பேரா. இருக்கிற யானைக்கெல்லாம் அது தலைமையா. அது முன்னாடி போகுமா, முன்னாடி எல்லா யானைகளும் வருமா. யானைக்கு பேர் அன்னைக்கே இருந்திருக்கு பார்த்தீங்களா ராமாயண காலத்தில். இப்போ பட்டயம் கட்டி விடுறாங்க கீழே, அந்த யானை வந்தது இந்த யானை வந்ததுன்னு. கேரளாலலாம் ரொம்ப பிரசித்தம். யானைன்னு சொன்னால் கோச்சுன்னு விடுவாவா, பேரை தான் சொல்லணும். உற்சவத்துலலாம் யானைன்னு சொன்னா என்ன யானைங்கிற பேரை சொல்லுங்க அப்படின்பா. பேர் அதுக்கு வச்சிருப்பாள், அதை தான் சொல்லுவாள். கோவில் எல்லாமும் ஆண்டாள் யானைன்னு, இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள்னு தான் சொல்கிறது. திருவானக்கோவில்லாம் அகிலா ஆண்டா அகிலா அப்படின்னு அந்த யானைக்கு பேர் வச்சிருக்கா. பேர் வைக்கிறது யானைக்கு பேருங்கிறது ராமாயண காலத்திலேயே இருந்திருக்கு. குஞ்சர சாஷ்டிகாயனா நாகாகா சத்ருஞ்சயன் நாமே அப்படின்னு. இந்த சத்ருஞ்சயன்கிற யானை மேலே தான் ஊர்வலம் விடுவாலாம் ராஜாக்கள் வர்றது. பின்னாடி எல்லா யானையும் முன்னையும் பின்னையும் வருமா. மகதா கஜேனயாம் தம், பெரிய யானை மேலே ராமனை உட்காத்தி வச்சு, யானை பெருசாக இருக்கும், ஆள் ஆக்கிருத்தி சின்னதாக இருந்தாருன்னு வச்சுப்போம். இப்போ குருவாயூர்லேயே சிவேலின்னு பார்க்குறோம், நம்பூதிரி தான் தெரியுதா, மூர்த்தி சின்னதாக இருக்கா. ஆனாலும் குருவாயூரப்பன் சிவேலி வராருன்னு முன்னையும் பின்னையும் ஓடுறோம். ஆளுக்காலா யானை மேலே எங்கள் ரங்கநாதன் போல இருந்தாரான்னா. யானை வாகனம்னாலே அதுக்கு ஒரு கூட்டம் தனியாக வரும் ஸ்ரீரங்கத்தில். யானையும் பெருசாக இருக்கும், அது மேலே பெருமாளும் பெருசாக இருப்பார். ஆளுக்கு ஆளா இருந்தாரானால் அது ஒரு அழகு. இச்சா மோகி மகாபாகும், யானையும் பெருசு, அது மேலே உட்கார்ந்து இருக்கிற பையனும் உங்க பையனும் தீர்க்கபாகுவா இருப்பார். 12 அடி உயரமும் ஸ்ரீராமன். மகாபாகும் ரகுவீரம் மகாபலம், மகாபலசாலியா. அவருக்கு கவச்சங்கள்லாம் போட்டு தலையில கிரீட்டம் வச்சு செங்கோலை கையில கொடுத்து பட்டு சாதரா போத்தி வெண்கொடை பிடிச்சி வாத்திய கோஷங்களோட சாயரக்ஷ வீதியில வருவாள் ஸ்ரீராமன். நாங்கள்லாம் பார்க்க போறோம் இந்த அயோத்தியில. இந்த பட்டாபிஷேக காலத்துல யானை மேல வர ராமனை இருக்கிற நாங்கள்லாம் தான் பாக்கியசாலிகள். இந்த உலகத்திலேயே பாக்கியசாலிகள் நாங்கள் தான். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத ஆனனம். கொடை பிடிச்சி அந்த கொடைய குஞ்சலங்கள் இடுக்கு வழியா ராமன் முகத்தை பார்ப்போம் நாங்கள். சத்ராவிருத ஆனனம், ஆனனம்னா முகம். அந்த ராமனை நேர கூட நாங்கள் பார்த்துட மாட்டோம். சாதாரண ராமனே ரொம்ப அழகா இருப்பால், ராஜ அலங்காரம் பண்ணி யானை மேல வந்தாரானால் நாங்கள் நேரையும் பார்த்துட்டோமானால் அந்த ராமனுக்கு திருஷ்டிப்பட்டு போயிடும். தலைய காலம் வெளிச்சுடும். பட்டாபிஷேக தினம் ஏற்கனவே எல்லாரும் கண் இருக்கும் ராமன் மேல, எல்லார் கண்ணும் ராமன் மேல இருக்கும். யானை மேல ஊர்வலத்தையும் நேரையும் நாங்கள் பார்த்துட்டோமானால் ராமனுக்கு தானே திருஷ்டி பட்டுடும். அதனால அந்த வெண்கொடை பிடிச்சிட்டு ராமன் வர காலத்துல அந்த கொடையில குஞ்சலங்கள்லாம் தொங்குமே, அந்த குஞ்சலங்களோட இடுக்கு வழியா ராமன் முகத்தை நாங்கள் பார்ப்போம். பார்க்காத மாதிரி பார்ப்போம். கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். சீக்கிரம் பட்டாபிஷேகம் நீங்க பண்ணணும்னு சொல்ல உடனே ராஜா ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். அவரும் சொன்னார், என் ராமன் இவ்வளவு பிரியம் எல்லார்ட்டையும் சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு எனக்கும் தெரியும். அவன் இந்த லோகத்தை ஆளுவானான்னு நான் கவலைப்பட்டு உங்களை கேட்கல. பட்டாபிஷேகம் பண்ணட்டுமான்னு கேட்டது ஏதோ ஆள தெரியாதவன்னு நினைச்சுன்னு கேட்கல. அவன் எல்லா லோகத்தையும் ஆளுவான். திரைலோக்கியம் அபிநாதேனே ஏனஸ்யான் நாதவத்தரம். அவன் 3 லோகத்தை கொடுத்தாலும் ஆளுவான் என் பையன்னு நான் அறிவேங்கிறார் தசரதர். ஒரு அப்பாவுக்கு மேல பிள்ளைய யார் அறிவாள்? திரைலோக்கியம் அபிநாதேனே, 3 லோகமும் அவன் ஆளுவான் தான். இப்போ அயோத்தியா ஆள்றதை பத்தி தானே, இல்லை பாரத கண்டத்தை ஆள்றதை பத்தி தானே பேச்சு. இங்க எதுக்கு தசரதர் அதிகப்படியா 3 லோகத்தையும் ஆளுவான்னு சொல்றாருனால், திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே ஸ்வாஹா. என் புள்ள நாராயணன் ரங்கநாதன் நான் அறிவேன்னு சொல்றேன். கோவிந்தராஜிய வியாக்கியானம் இந்த ஸ்லோகத்துக்கு அனேன ஸ்லோகேனே ராமஸ்ய பரத்துவம் உச்சியதே அப்படின்னா. தசரதற்கும் தெரிஞ்சிருக்கான் ராமருடைய பரதத்துவம்.
அவர் சாதாரணப்பட்டவன் இல்லை. என் புள்ள, எல்லாருக்கும் ஒரு புள்ள பிறந்தால் எனக்கு ஒரு புள்ள பிறந்தால் எல்லா ராஜாவும் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்றா போல நானும் பண்றேன்னு நினைக்காதீங்கோ. அவன் 3 லோகத்தையும் ஆள்ற மகாவிஷ்ணுன்னு நான் அறிவேன். வாசுதேவாய தன்னம் தரையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய. மந்திரம் சொல்றது இல்லையா? திரைலோக்கியம் அபிநாதேனே. தசரதர் என்ன சொல்றார் பத்தியில? திரைலோக்கியம் அபிநாதேனே ஏனஸ்யாம் நாதவத்தரும். அவன் 3 லோகத்தையும் ஆளுவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்க கேட்டேன்னு சொல்லி வசிஷ்டரை கூப்பிட்டு, இன்னைக்கு புனர்வசு, நாளைக்கு புஷ்யம், ஜனங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கால், நாளைக்கே பண்ணிவிடலாம். ஸ்வப்புஷ்யே நஜித குரோதம், நாளைக்கே யுவராஜ்யம் பண்ணிவிடலாம் ராமனுக்கு. சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணியா புஷ்பித கானனா யுவராஜ்யாய ராமஸ்ய க்ஷிப்ரமேவோபகல்பியதாம். சர்வமேவோபகல்பியதாம் 2 பாடமா இருக்கு. க்ஷிப்ரமேவோபகல்பியதாம், சீக்கிரம் பண்ணுங்கோ. சைத்திரமான மாசம், வசந்த ரித்து. வசந்த ரித்துன்னா என்ன விசேஷம்? ரித்துக்கள்லேயே வசந்த ரித்து விசேஷம். ஏன்னா எல்லா புஷ்பங்களும் பழங்களும் நிறைஞ்சு இருக்குமா வசந்த ரித்துவில். இதே ஆவணி மாதம் கிருஷ்ணாஷ்டமி வந்ததானால் நாகப்பழம், இலந்த பழம் தான் கிடைக்கும். அப்போ மாம்பழம் கிடைக்குமோ? மழை பெஞ்சு மரங்கள்லாம் இனிமே தான் பூ வைக்கணும், அனிமே தான் காய்க்கணும். எல்லா பழமும் எல்லா நேரமும் கிடைக்காது. ஆனால் ராமநவமி சமயம் சைத்திர மாதம் எல்லா புஷ்பங்களும் பழங்களும் கிடைக்கும். 3 விதமான புஷ்பங்களும் பழங்களும் கிடைக்கும். ஏன் காய்க்கிறது பூக்கிறதுனால எங்கள் பெரியவாள்லாம் சொல்லுவாள், சித்திர மாதம் பிறக்கிறது, ராமநவமி வரப்போகிறதுன்னு மரங்கள்லாம் பூத்து கொள்ளுங்கிறது தான். பழங்கள்லாம் எல்லாம் காத்துட்டு இருக்கான் ராமனுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்காக. அதனால அந்த வசந்த ருத்து, வருஷம் பிறந்ததுமே நமக்கு முதல் பண்டிகை ஸ்ரீராமநவமி தானே. வசந்த ருத்துன்னு வந்தாலே உடனே ஸ்ரீராமநவமி தான். சில பேர் நினைக்கலாம் பங்குனிலேயே வருதே ஸ்ரீராமநவமின்னால். சாந்திரமானத்தில் அமாவாசை கழிஞ்சாலே சித்திர மாதம் தான். இங்கெல்லாம் அமாவாசை கழிஞ்சு, இப்போ கார்த்திகை மாதம் கர்நாடகாவில் போன மாதம் எல்லாமே கார்த்திகை சோமவாரம்னு ஆரம்பிச்சுட்டான். கார்த்திகை இன்னைக்கு தானே பிறந்திருக்கு 1ஆம் தேதி. கிருத்திகா சோமவாரங்கிறாலேனால் சாந்திரமானம். அமாவாசை கழிஞ்சு கொடுத்தோம்னாலே அவளுக்கு ஆரம்பிச்சுடும் சோமவாரம்பா. அதுபோல் அந்தந்த பிரதேசத்தை உத்தேசிச்சு சைத்திர மாதம்தான், சைத்திர சுத்தம்தான் ஸ்ரீராமநவமி. வசந்த ருத்து வரத்தையே எல்லா புஷ்பங்களும் பழங்களும் காத்துருக்கு ஸ்ரீராமனுக்கு, ராமநவமி உற்சவத்துக்கு. சைத்திர மாதம் வசந்த ருத்து. யாகங்கள்லாம் பண்ணுறவாள் இந்த ருத்துவில் தான் பண்ணுவா. பெரும்பாலும் எல்லா யாகமும் சித்திர வைகாசியில் தான் பண்ணுவா. வாஜபேயம் மாதிரி சில யஜ்யங்கள் தான் சரதி வாஜபேயனே ஜெயித்தார்னு இந்த துலா கார்த்திகை மாதங்களில் பண்ணுவா. பெரும்பாலும் யாகங்கள் வசந்த காலத்தில் பண்ணுவா. கும்பாபிஷேகங்கள் இல்லாமல் சித்திர மாதத்தில் தான் பண்ணுவா. அறுப்பறுத்து 10 பைசா எல்லாத்தையும் புழங்குற நேரமும் சித்திர மாதம்தான். அதனால் எல்லாரும் நல்ல காரியங்களில் நிறையா ஈடுபடுவா. புண்ணியா புஷ்பித கானனஹா சைத்திர ஸ்ரீமானயம் மாசம், ஸ்ரீமத்தான மாதம், எல்லா புஷ்பங்களும் பழங்களும் கிடைக்கிற மாதம், புண்ணியமான மாதம், யஜ்யங்கள்லாம் பண்ணுற மாதம், கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கிற மாதம். சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணியா. போராதோ, அதுக்கு மேலே போராத காலம். தசரதர் வாக்கில் ஒன்று வருது, காடெல்லாம் பூத்துருக்கு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு. அயோத்தியில் பட்டாபிஷேகத்தை பற்றி பேசுறதுக்கும் காட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் அறியாத வருது. ஏன்னா இந்த பேச்சை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கைகை வரம் கேட்க போறால், வனவாசம் நேர போற. நம்மள அறியாத வருது வாக்கில். புண்ணியா புஷ்பித கானனஹா, காடெல்லாம் பூத்திருக்கு, ராமன் பட்டாபிஷேகம். யுவராஜ்யாய ராமஸ்யே, சீக்கிரம் யுவராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு உண்டான ஜபஹோமங்கள், பிராமணா என்னென்ன வேணும் பூஜைக்கு உள்ளதுங்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னா, அதுக்கு என்ன நான் பண்ணுறேன்னார் வசிஷ்டர். இந்த வசிஷ்டராது சொல்லக்கூடாதா? ராஜன்னே கொஞ்சம் அவசரப்படாதே, பொறுத்துக்கோ, கொஞ்சம் நான் போகட்டும், பரதன் வரட்டும், பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லலை? அவரும் தானே ஞானி தானே அவர். வசிஷ்டரை பற்றி எப்படி பேசுகிறோம் நம்ம? ராஜா வேணா தெரியாத அபிமானத்தில் சொல்லலாம். வசிஷ்டராது அப்பா ஆச்சாரியன் எடுத்து சொல்லணுமோ? இப்போ காலம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, வேண்டாம் பண்ணாதேன்னு ஏன் சொல்லலைன்னா, இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டமான்னு கேட்கலையாம் தசரதர். பண்ணட்டமான்னு கேட்டால் வசிஷ்டர் பதில் சொல்லியிருப்பார், பண்ண போறேன் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கிறார். எப்போதுமே ஆச்சாரியர்கள் பண்ணட்டமான்னு கேட்டால் தான் அபிப்பிராயம் சொல்லுவா. நான் பண்ண போறேன்னு சொன்னா அப்படியா, நன்னா நடக்கட்டும் அப்படின்பா. இதுதான் ஞானிக்கு அடையாளம்.
கேட்டாதான் பதில் சொல்லணும். கேட்காத நம்மளா எதுக்கு சொல்லணும்? எல்லாத்துக்கும் மேலே பகவானோட சங்கல்பம்னு ஒன்று இருக்கு, நம்ம எதுக்கு அதில் தலையிடணும்னு இருந்துட்டாராம் வசிஷ்டர். ராமனோட அவதார காரியம், ராமனுக்கு மேலே இங்கே நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது அடுக்கணும்னா ராமன் சொல்லட்டும் தசரதர்கிட்ட, நம்ம எதுவும் பேச வேண்டாம், பகவான் இங்கே நடமாடின்னு இருக்கார், அவர் சங்கல்பம் என்னன்னு நாம் என்ன அறிவோம்னு இருந்துட்டாராம் வசிஷ்டர். அதுக்கு என்ன ஜபஹோமங்கள் ஏற்பாடு பண்ணுறேன்னா, இப்படி எல்லாருக்கும் சொல்லிவிட்டு, வசிஷ்டாதிகளுக்கும் சொல்லிவிட்டு, சுமந்திரா எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இன்னும் ராமனுக்கு சொல்லலடா, போய் ராமன் அழிச்சிடுவான்னார். என்ன ஒரு சுவாதீனம் பார்த்தீங்களா? 25 வயசு பையனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகங்கிறார், சொல்லாமல் ஏற்பாடு பண்ணுறார். இப்பெல்லாம் ஒரு டிக்கெட் போட முடியுமா 12 வயசு பையனுக்கு? யாரை கேட்டுன்னு போட்டால் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு கத்துறான் ஒரு மணி. நீ என்னம்மா போட்டேங்கிறான், ஒரு கிளாஸும் இல்லை, சும்மாவாது எதுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்குது, கிளாஸ் இருக்குது, எதையாவது சொல்கிறான். அப்பா அம்மாவா ஒரு சுதந்திரம் எங்கே இருக்குது குழந்தைகள் விஷயத்தில்? ஒன்றும் கிடையாது. அவளை அனுசரித்து போகிறது, அதுவும் இந்த நடுத்தலைமுறை இருக்கே ரொம்ப பரிதாபமான நிலை. வயசானவாளையும் அனுசரிச்சது, குழந்தையிலையும் அனுசரிக்கிறது. யோகக்காரா வயசானவாளும் குழந்தைகளும் தான். இதுகள் தான் ஆக்ஞை பண்ணுறது. நடுத்தர இந்த ஜென்ரேஷன் ரொம்ப பாவப்பட்ட ஜென்ரேஷனுக்கு. அதுபோல் அந்த குழந்தைய கேட்கவே இல்லையா, 25 வயசு பையன்றான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமான்னாவது கேட்பான் இந்த காலத்து பையன். நீ என்னவா என்கிட்ட சொல்லாமல் ஊருக்கெல்லாம் சொன்னேன் அப்படி? ஒன்றும் சொல்லலையே. நான் அவ்வளோ சுதந்திரமாக ராமனிடத்துல தசரதர் இருக்கு. ராமனும் அப்படி ஒரு பித்ருபக்தனா. இதெல்லாம் தான் ராமாயணம் சொல்லித்தருது. கதை தெரியும் நமக்கு. தசரதர் ஏற்பாடு பண்ணார், கைகை வரம் கேட்டாங்கிற கதையெல்லாம் தெரியும். இந்த கதை தெரியுமா? இந்த கதையோட நம்ம கதையை மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த சுதந்திரம் யாராத்துல இருக்கு இன்னைக்கு? அவர் சொல்கிறாரே, நான் என் பையனுக்கு சொல்லிவிடுறேன் ஒரு வார்த்தை, ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, ஒரு வார்த்தை ராமனுக்கு சொல்கிறேன் எஜ்ஜின்வா சபையிலேங்கிறா. அந்த ராமன் அந்த சுதந்திரமும் அப்பாவுக்கு கொடுத்துருக்கார் பார்த்தேல. அதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும் ராம கதையில். உடனே சுமந்திரர் போய் ராமனை அழிச்சுன்னு வரார். தேரில் வர ராமனை வர்ணிக்கிறார் வால்மீகி. பட்டாபிஷேகம்னு அறிவிக்க வரார். அழிச்சுன்னு வரார் சுமந்திரன்னதும் ராமன் வரார்னு சபையில் முன்னாடியே அறிவிச்சுடுவார். தேர்லேருந்து பரப்பிவிட்டார். சுமந்திரர் தேர் கிளப்பி விட்டார். தேரில் இப்போ ரத வீதியில் வந்துட்டு இருக்கார். சத்த நேரத்தில் வரப்போறார் ராமன்கிறத காப்பாளிகள் சொல்லிடுவார் வாசலில் இருக்கிறவா. உடனே தசரதருக்கு சபையில் இருக்க இடம் கொள்ளலையா, நில கொள்ளலையா. தேரில் வர ராமன் ரதோத்சவம் பார்க்கணும்னு பிராசாதஸ்தோ ரதகதம், மாடி மேலே ஏறி வயசானவர் உபரிகையிலேருந்து பார்த்தாராம். பால்கனியெல்லாம் ராமாயணத்திலேயே சொல்லப்படுறது. வெளியில இருந்து தான் வாசல்லேருந்து பிராசாதஸ்தோ ரதகதம் மேலேந்து பார்க்கறாராம் வீதியை. ததரு சாயம் தமாத்மஜம், தம்புள்ளதானா, 25 வருஷமா பார்க்குற பையன்தானா. ஆனாலும் இன்னைக்கு தனி தரிசனமாம் தசரதருக்கு. இன்னைக்கு அவர் கண்டா போல அவர் வாழ்நாளில் கண்டதில்லையா. ஏன் இப்படி கண்டார், ஏன் இப்படி ராமன் தரிசனம் கொடுத்தாருன்னா, நம்ம அப்பா நம்மளை பெறறதுக்கு 60,000 வருஷம் தான தர்மங்கள் பண்ணி யாகயங்கள் பண்ணி அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டியெல்லாம் பண்ணி ஒரு பிள்ளையா நம்மளை அடைஞ்சிருக்கார். அவர் வாழ்நாளில் பார்க்க போகிற கடைசி சந்தோஷமான பார்வை இன்னைக்கு தான் நன்னா பார்க்கட்டோம்னே தரிசனம் கொடுத்தார். இதோடு முடிஞ்சு போச்சு. இனிமேலாம் அழுதுன்னு தான் பார்க்க போகிறார். அப்புறம் பரலோகத்துலேருந்து வந்து யுத்த காண்டத்தில் பார்க்க போகிறார். அந்த அப்பா நன்னா பார்க்கட்டோம்னு விசேஷ தரிசனமாம் தேரில் வராராம். எப்படி இருந்தார்னால் கந்தர்வராஜன் சித்ராங்கதன்னு பேர். அவன் பார்த்து வெக்கப்படுறான்னா சுவாமியே. அழகுக்கெல்லாம் அழகு தேவர்கள், தேவர்கள அழகு கந்தர்வா. அந்த கந்தர்வாளுக்கு தலைவனாம் சித்ராங்கதன், சித்திரமான அங்கங்கள் உடையவன். அவன் வெக்கப்படுறானா ராமனை பார்த்து. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாம் தானனம் ராமம் அத்தீவ பிரிய தரிசனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ ந ததர்ப்பசமாயாம் தம் பஷ்யமானோ நராதிபஹா. 2 வீதியிலையும் ஜனங்கள் கூடி நிற்கலாலாம், ஆரவாரம் பண்றாலாம். தேர்ல வர ராமனை பார்த்து அந்த ஜனங்கள் சந்தோஷப்படுறது எப்படி இருந்ததுன்னார் வால்மீகி. மழையே இல்லாத பல காலம் இருந்து பூமி டார்னு பிளந்து தண்டவாளம் போல பிளந்திருக்கிற பூமியில கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டினதுன்னா அந்த பூமி எப்படி குளிருமோ அது போல குளிர்ந்தாலாம் ஜனங்கள் உள்ளாம். அந்த பூமி எப்படி குளிருமோ மழை பெஞ்சா, இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகள்லாம் எவ்வளோ சந்தோஷப்படுமோ. மழையே இல்லாத பிரதேசத்துல பாலைவனத்தில் மழை பெஞ்சுதானா அந்த ஜீவராசிகள் எவ்வளோ சந்தோஷப்படும், அந்த மண் எவ்வளோ குளிரும். கர்மாபிதப்தா பர்ஜன்யம்
ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹா. அதுபோல சந்தோஷப்பட்டாலாம் இந்த ஜனங்கள். எப்படி இருந்தார் ராமன்னால்? லோகே விக்யாத பௌருஷம், கியாத பௌருஷம், விக்யாத பௌருஷம், லோகே விக்யாத பௌருஷம். 12 வயசுல தாட்டகையை நிகிரகம் பண்ணி பெருமையை நிலநாட்டினாராம். விக்யாத பௌருஷனாய் யஜ்ய சம்ரக்ஷணம் பண்ணி காமிச்சாராம். சிவதனுஷ முறிச்சு 56 தேசத்து ராஜாக்களையாலையும் தூக்க முடியாத தனுஷ முறிச்சு லோகே விக்யாத பௌருஷம். தீர்க்கபாகும், நீண்ட கைகளாம் ஸ்ரீராமனுக்கு. நீண்ட சாமுத்ரிகா லட்சணத்துல நின்றுண்டு முழங்காலுக்கு கீழே கை விரல் வந்ததானால் புருஷ லட்சணத்துல அது உயர்ந்த லட்சணமா சொல்லியிருக்கா. சாமுத்ரிகா லட்சணத்துல நின்றுட்டு இருக்கணும், உட்காண்டா இப்போ கால் வரைக்கும் தொட்டுக்கலாம். நின்றுட்டு இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும், குனியாம. நமக்கெல்லாம் பாதியத்தோட தான் வரும் கை. சில பேருக்கு இடுப்பளவு தான் இருக்கும் கை, சில பேருக்கு முழங்காலுக்கு கீழே வராது. அப்படி நீண்டு இருந்ததானால் அது ஒரு அழகாம். தீர்க்கபாகும். வெறும் சாமுத்ரிகா லட்சணம் நோண்டி சொன்னா போருமா? ராமபத்ர தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார், பரமராம பக்தர். அவர் சொன்னார், ராமன் கை நீண்டு இருக்குங்கிறாரே வால்மீகி, ஏன் நீண்டு போச்சுன்னால் பக்தால் இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்து 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 கை நீண்டு போயிடுது. கிந்தேயம் கிமதேயம் இத்யவிதுரம் தம் தேஹினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனா மிருகரிபும் வந்தே தர ஸ்ரேயசே கிந்தேவைரிதரைஹி பிரபன்ன பரணே சந்தேக கிருத்பிர்நாம் விந்தேயம் யதி தான் விமூಢைதி மாம் விந்தேயுஹு ஆர்யானகிம். பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்க வேண்டாம்ங்கிற அபிப்பிராயமே கிடையாதான் சுவாமிக்கு. அவ நினைச்சது நினைக்காதது கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் வாரித்தர தெய்வமாம் ஸ்ரீராமன். கிம் தேயம் கிம் அதேயமிதி அவிதூரம். பாக்கி தெய்வங்கள்லாம் எண்ணி எண்ணி கொடுக்கும்னால் ஸ்ரீராமன் அள்ளி கொடுக்கிற தெய்வமா. தம் தேஹினாம் இஷ்டதம், பார்த்து பார்த்து அவளுக்கு இஷ்டத்தை பூர்த்தி பண்ணுவாரா. கிந்தேவைரிதரைஹி பிரபன்ன பரணே. பாக்கி தெய்வங்கள்லாம் கொடுக்கலையோன்னால் கேட்ட வரனை கொடுத்துட்டா கூட அப்புறம் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுமா. ஸ்ரீராமன் அப்படி இல்லையா, ஒரு தர நமஸ்காரம் பண்ணி விட்டாலானால் அபயம் சர்வபூதேபியான்னு வாழ்நாளைக்கு ரட்சிப்பேன்னு அபயம் கொடுத்துருக்கா. ஏதோ அன்னைக்கு நமஸ்காரம் பண்ண தினத்துக்கு கொண்டு ரட்சணை இல்லை, அவனுக்கு ஈகம் பரம் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு அப்புறம் அதை ஒரு விரதமா வச்சுன்னு இருக்கேன் நான்கிறா. ததாம்யே தத் விரதம் மமா, அந்த குடும்பத்தை என்னைக்கும் காப்பாற்றுவேங்கிறத விரதமா வச்சுட்டு இருக்கேன். அப்படி அவர் சொன்னதுனால தானே ராமாயணம் அயோத்தி வரையும் ஓடி வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கோம். அப்படி சொன்ன தெய்வம்னு தானே நம்பி நம்பி ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கோம். கார்த்தால பார்த்தாலும் சாயங்காலம் ஒரு தடவை பாலராமரை பார்க்க ஓடுறோம். எதுக்காக ஓடுறோம்னால் நான் ரட்சிப்பேன்னு அபயம் கொடுத்துருக்கார். ஒரு நமஸ்காரம் பண்ணா ரட்சிச்சுண்டும் இருக்கார், ரட்சிச்சுண்டும் இருக்கார், தலைமுறை தலைமுறையாகவும் காப்பாத்தின்னு இருக்கார். ராமபத்ர தீட்சிதர் சொல்றார், நான் உங்களை விட்டுட்டேன் ராமா, உங்களை பஜிக்கிறது என்னால் பரலோகத்திலேருந்து எங்கள் பிதற்கள்லாம் என்னை சபிப்பா. ஆரியாகா நிந்தேயுகோ, என்னை சபிப்பாள். என்னடா ராமனை நம்பின குடும்பம் ராமாயண புஸ்தகத்தை எடுத்து எட்டி வச்சுட்டியேடா, யாரோ ஆற்றுக்கு வந்த வாழ்க்கை நீங்கள் வேணா படிங்கன்னு எடுத்து கொடுத்துட்டியேடா, அந்த ராமாயணம் நமக்கு குலதனமாச்சேடா, அந்த ராமாயணம் தானேடா நமக்கு ரட்சகம், ராமன் தானேடா நமக்கு ரட்சகம். ராமர் படத்தை வச்சுட்டு வேற ஏதோ ஒரு சுவாமி படத்தை மாட்டிட்டியேடா, ராமன் தானே நமக்கு குலதெய்வம். குலதெய்வதமஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம், இஷ்டதெய்வதமஸ்மாகம் இக்ஷ்வாகு குலதெய்வம். இஷ்டதெய்வம்னா நமக்கு ரங்கநாதன், குலதெய்வம்னால் ஸ்ரீராமன். குலதெய்வம்னா ராமன், இஷ்ட தெய்வம்னா ரங்கநாதன். அதனால தான் குலசேகர ஆழ்வார் ராமன் 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 ராமாயண ராமாயணம்னு இருந்தார். ஆனால் வாய் என்ன சொல்லிட்டு இருந்ததுனால் புஷ்யதேயஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினேன்னா. ஸ்ரீரங்கம் போனோம் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் போனோம் ஸ்ரீரங்கம். ஏன்னால் ராமனோட குலதெய்வம் ஆச்சே, அதுவும் ராமனோட பிரீத்தியர்த்தம் தான். ராமனே ஆராதிச்ச தெய்வம் ஆச்சே 11,000 வருஷம். குலதெய்வ தமஸ்மாகம் கோதண்ட சரமண்டிதம். பெரிவாள்னா பரலோகத்திலேருந்து என்னை திட்டுவாள். ஆரியாகா நிந்தேயு நிந்தேயுராரியானகிம். கொடுத்து கொடுத்து கை நீண்டு போயிடுதான் ஸ்ரீராமனுக்கு. கிந்தேயம் கிம் அதேயமிதி அவிதுரம் தம் தேஹினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனா மிருகரிபும்
இந்த ராமபத்ர தீட்சிதருக்கு தீராத ஒரு வயிற்று வலி இருந்தது. திருவிசநல்லூரில் தான் இருந்தால். நாளைக்கு எந்த திருவிசநல்லூர் அமாவாசையோ, நாளைக்கு கார்த்திகை அமாவாசை, திருவிசநல்லூர் அமாவாசை. இந்த அமாவாசைக்கு ஒரு ஞாபகம், மாதம் வருது அமாவாசை. ஆனால் 4 அமாவாசையும் எல்லா அமாவாசையும் ஒன்றும் இல்லை. 4 அமாவாசை ஐயாவால் அமாவாசை. தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஞாபகப்படுத்திக்க வேண்டாமா? இது ஐயாவால் அமாவாசை. கார்த்திகை பிறந்தாலே அமாவாசை இன்னைக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். இது ஐயாவால் அமாவாசை, கங்கா கர்ஷணம் வந்த அமாவாசை. யாரோ ஒரு சண்டாளன் பசிக்கிறதுன்னு சொன்னான்னு ஸ்ராத்தத்தை இன்னைக்கு சாப்பாடு எடுத்து போட்டு விட்டான். அவன் ஆக்ரான தோஷம் வேற வந்துடுத்து. ரொம்ப நாள் சமைக்கிறாங்களே எங்கேன்னு சொல்லிவிட்டான். வாசம் வேற பிடிச்சி விட்டான். ஆக்ரானமே தோஷம்தான், இனிமே அதை போய் ஸ்ராத்தத்தில் போட முடியாது, அதை போட்டுவிடு, ஸ்நானம் பண்ணி வேற சமைச்சுக்கலான்னு விட்டான். ஐயாவா என்னம்மா போட்டேன்னு ஊர் கட்டுப்பாடு. சாத்த தண்ணிக்கு பிச்சை கூட போட மாட்டான், வாசலில் கோலம் கூட போட மாட்டாள். இப்போ திரும்ப சாப்பிட்றதுக்கு கோலம் கூட போட மாட்டாள். சாத்தம்னா பித்திருக்களுக்கு தான் அன்னைக்கு. என்னமோ சாப்பாடு போட்டேன்னு வரிச்ச பிராமணெல்லாம் உனக்கு நான் இனிமேல் சாத்தத்தில் இருக்க மாட்டேங்கிறாள். ஊரோ கட்டுப்பாடான ஊரில் கட்டுப்படுத்துகிறாள். நீ கங்கைக்கு போய் காசியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா. இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டால், காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறோம் நம்ம சமூகத்திலேங்கிறார். அவர் சொன்னார், திருவிசநல்லூர் எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது? எங்கள் அப்பா ஸ்ராத்தம் இன்னைக்கு, ஸ்ராத்தம் பண்ணணுமேன்னுட்டு. ஆனால் கங்கா ஸ்நானம் தானே பண்ணணும் உங்களுக்குன்னார். கொள்ளைக்கு போனார், அந்த கூப்பத்தை பிரதட்சிணம் பண்ணார். பொங்கி விடுத்து கங்கையில் இங்கே போடுற, காசியில் போடுற காதோலையும் ரவிக்கையும் மஞ்சளும் அதில் வருதான், ஜலத்தில் அந்த கிணறுலேருந்து பொங்கிறது, விதியெல்லாம் போடுறது அந்த கங்கைக்குன்னு உள்ளதான அந்த சீதளத்தோடு, அந்த அடையாளங்களோடு இங்கே போடுற புஷ்பங்கள், இங்கே போடுற என்னெல்லாம் போடுறாலோ எல்லாம் வருதான் அவர் கணத்துலேருந்து, அந்த கங்கையிலேருந்து. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு ஐயாவால் சொன்னால், மம கூப்பே ஸ்திராபவா, இந்த கங்கை எப்போதும் இங்கே இருந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னால், நாளைக்கு லட்சம் ஜனங்கள் குளிப்பா. காவேரியில் வேறு போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஈரத்தோடையே நின்றுட்டு, இங்கேயும் ஒரு சுத்திக்கு அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு, இங்கேயும் கிணத்துல குளிப்பா. அல்ல வந்துட்டே இருக்கும். லட்சம் ஜனங்களுக்கும் 2 பேர் மாற்றி மாற்றி எடுத்து ஊற்றிகிட்டே இருப்பார். ஒரு கிணறுலேருந்து லட்சக்கணக்கான பேர் குளிப்பார். நாளைக்கு ஸ்நானம் பண்ணுறதையாவது தலையில் விட்டுக்கிறதே திருவிசநல்லூர் ஐயாவால் நினச்சிக்கலாமேன்னு நாளைக்கு சொன்னால் இது பிரயோஜனம் இல்லை. அதுக்காக இன்றைக்கே சொல்லி வைக்கிறேன். நாளைக்கு நான் சொன்னேன்னா, இனிமேல் ஸ்நானம் இப்போ சாயங்காலத்தில், அதனால் கார்த்தால தண்ணியை விட்டுக்கிறதையே நாளைக்கு அமாவாசை ஒரு ஞாபகம். யாருக்கா தர்மம் பண்ணோன்னா நம்ம தாமோதர வாத்தியார் வந்திருக்கார், அவர் மூலமாக அதை உபயோகப்படுத்திக்கலாம். தீர்த்த ஸ்ராத்தங்கள் லாபம் பண்ணிக்கலாம். அதுபோல் ஐயாவால் நாளைக்கு ஜலம் விட்டுக்கிறதையே ஐயாவால் கங்காதரான்னு தலையில் விட்டுட்டு ஐயாவால் ஸ்மரிச்சுக்கலாம். அந்த எங்கே அந்த ஐயாவால் இருந்த திருவிசநல்லூர், இந்த ராமபத்ர தீட்சிதர் ராம நவாவரண யந்திரம்னு ஒரு யந்திரம், ரொம்ப கஷ்டமான, அது போடுற யந்திரம். அது பண்ணி அதில் ராமனை ஆபாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த யந்திரம் அங்கே அவர் பூஜை பண்ணியிருந்தார். காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்ம யோகீந்திரால் அப்படின்னு ஒரு மகாத்மா சன்னியாசி, அவரும் இந்த யந்திரம் போட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தார். பெரியவா ராமபக்தால் யாராவது மகாபெரிவாளை காஞ்சியில் தரிசனம் பண்ண வந்தால், அங்கேருந்து ஏகாம்பரேஸ்வர் போகிற வழியில் இவரோட மடம் இருக்குது, போய் பார்த்துட்டு போகும்பா, தரிசனம் பண்ணிட்டு போகும்பா அந்த உபனிஷத் பிரம்ம யோகீந்திராலோட மடத்துக்கு. அங்கேயும் நவாவரண யந்திரம், ராம நவாவரண யந்திரம் அப்படின்னு ஒரு யந்திரத்தில் பகவானை வழிபடுற ஆலயங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணால் கூட கீழே யந்திரம் வச்சு தானே பிரதிஷ்டை பண்ணுறா. அது ரொம்ப உபாசனையில் ரொம்ப உயர்ந்த உபாசனை அது. அந்த ராம நவாவரண யந்திரம் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கால் புனர்வசு. ஒரு நாள் சுவாமி எடுத்து வச்சு யந்திரத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுற நாளைக்கு வயிற்று வலி வந்துடுது. துடிக்கிறார், கீழே விழுந்து கதறார். மருந்து இல்லை. அந்த காலம் 150-300 வருஷம் 200 வருஷம் முன்னாடி காலம். அந்த பெரியவாள் ஜானகி பரிணயம்னு ஒரு நாடகம் பண்ணியிருக்காள். ராமோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து பண்ணியிருக்காள். ராமகர்ண ரசாயனம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காள். அந்த 5-6 கிரந்தம் பண்ணியிருக்காள். ராமோபனிஷத்துன்னு ஒன்று பண்ணியிருக்காள். இப்படியெல்லாம் அந்த பரமராம பக்தாலவா துடிக்கிறார். அவர் நினைக்கிறார், இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடாதா, வர வயிற்று வலி, பூஜை பண்ண முடியாத, இப்படி உபதிரவமாக இருக்கே, இல்லை நாளைக்கு வரக்கூடாதா, இப்படி பூஜைக்கு சுவாமி எடுத்து வச்சுட்டு இருக்கிற நாளைக்கு வந்துடுதேன்னு ரொம்ப துடிக்கிறா. குடும்பமே பார்த்து வேதனை பண்ணுறாள். வயிற்று வலின்னா பொறுக்க முடியாத வேதனை. அழுது கீழே விழுந்துவிட்டார். ஆசனத்துலேருந்து அப்படியே மூர்ச்சி ஆகிட்டார். அந்த ராமபத்ர தீட்சிதாலோட சரித்திரத்தில் அப்படி மூர்ச்சியாயிருந்த காலத்தில் சொப்பனத்தில் ராமன் கையில் கோதண்டத்தை வச்சுட்டு எந்த இடத்துல அவருக்கு வயத்தில் வலியோ அந்த இடத்துல அப்படியே தடவினாராம். சித்த நாழி அன்னியோடு அவர் வயிற்று சரியாக போச்சு. அப்புறம் வாழ்நாளில் அவருக்கு
ஒரு மருந்து இல்லை, ஒரு ஔஷதம், ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. சுவாமி வந்து கோதண்டத்தால் தடவினா, அவரே சொல்கிறார், தடவினார். அப்போது அதோடு சரியாக போயிட்டு தான் அந்த வலி. அப்போ சொப்பனத்தில் காலை பிடிச்சிட்டு ராமன் காலை பிடிச்சிட்டு சொல்கிற ஸ்லோகம் இது. ராமா, உன்னை தவிர யார் எங்களுக்கு தெய்வம்? எங்கள் அப்பா உட்காண்டாலும் எழுந்துட்டாலும் ராமா ராமான்னு தானே சொல்லுவார். எங்கள் தாத்தாவும் உன்னையே தானே நம்பி இருந்தால், ராமாயணம் தானே படிச்சுட்டு இருந்தா. பெரியவாள்லாம் தலைமுறை தலைமுறையாக தொன்று தொட்டு உன்னை வழிபட்டுட்டு நான் மாத்திரம் வேற எந்த தெய்வத்தை பிடிச்சுவேன்? உன்னை போல தான் எந்த தெய்வம் கொடுக்கும்? கிந்தேவைரி தரைஹி பிரபன்ன பரணே சந்தேக கிருத்யன்றுணாம் விந்தேயம் எதி தான் விமூடைதி மாம். எந்த முட்டால் உன் உபாசனையை விடுவான்? உன் காலை பிடிச்சிட்டு அதை எப்போ விடுவான்? விட்டாதான் எந்த பெரியவாள் பொறுப்பாள்? நிந்தேயுரர்யான கிம் கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம் தம் தேஹினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனா மிருகரிபும் வந்தேதர ஸ்ரேயசே. உன்னை பாடிதான் எங்க அப்பா தாத்தா தலைமுறையா நன்னா இருக்கும், நானும் நன்னா இருக்க வேண்டாமா? உன் காலை பிடிச்சிக்கிறேன். வந்தேதர ஸ்ரேயசே. இன்னும் மேலே மேலே நாங்களும் நன்னா இருக்கணும், என் சந்ததியும் நன்னா இருக்கணும், அதுக்காக உன் காலை பிடிச்சிக்கிறேன் ராமா அப்படின்னா. ராம ஜானகி பிரணயம்னு அழகான நாடகம். சீதை கையில் ஒரு மாலை கொடுத்துருந்தாலாம், சிவதனுசு முறிச்சா அவள் கழுத்தில் போடணும்னு அவள் அப்பா அம்மா சொல்லி வச்சுருந்தாலாம். 6 வயசு குழந்தை ஏதோ கிஃப்ட் கொடுக்க சொல்கிறாள்னு நினச்சிட்டு இருக்கு, கல்யாணம்னு தெரியாது. உடனே பல பேர் கையில் பல பேர் வந்த போதும் கையில் கொடுத்த போதும் அந்த மாலைக்கு உபயோகம் இல்லை. சீதைக்கே போர் அடிச்சு போயிடுதான், சும்மா உட்காந்து வச்சு மாலையை கொடுக்குறேன். இதை யார் தான் எடுப்பா முறிப்பா? சபையில் அவளையும் உட்காந்து வைக்கிறது, மாலையை கொடுக்கறது, யாரையாவது தூக்க சொல்கிறது, தூக்க முடியாத மேலையும் கழியும் போட்டுன்னு விழுறது. மாலைக்கு உபயோகம் இல்லை, எழுந்து போடுவாள் தாயார். ராவணன் கூட கீழே விழுந்து குப்புற விழுந்து அவன் மேலே சிவதனுசு விழுந்து அப்புறம் எல்லாருமா பிரட்டி நாள்லாம் புராணாந்திரத்தில் இருக்கு கதை. ராவணன் கூட வந்தானா அந்த தனுசு தூக்கிறதுக்கு, அவனாலையும் தூக்க முடியலையா? இப்படி எல்லாராலையும் தூக்க முடியாத தனுசு ஒரு நாளைக்கு ராமன் வந்தாள். விஸ்வராமித்திர யஜ்ஞ சம்ரக்ஷணை பண்ணிவிட்டு லக்ஷ்மணனோட விஸ்வாமித்ரேண சகிதா யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா லக்ஷ்மணேன சஹபிராத்ர வந்தவர் தூக்கி முறிச்சு விட்டார். உடனே குடுகுடுன்னு ஓடினாலாம் பாவடை சட்டையோட தாயார். முறிச்சதுமே அப்பாவை பார்க்கிறாள், போட்டுட்டுமா மாலையன்னு ஜனகர் கண்ணை காட்டுறார். சா கன்யா புவனைக மங்கள குணே. ராமபத்ர தீட்சிதர் சொல்றார், ராமன் கழுத்தில் ஓடி போய் போட்டாலாம். யார் கழுத்தில் போட்டால் தெரியுமா மாலைன்னார் ராமபத்ர தீட்சிதர். இந்த உலகத்திலேயே அத்தனை கல்யாண குணங்களும் நிறைஞ்ச ஒரே புருஷனானே ஸ்ரீராமன் கழுத்தில் போட்டார். ஸ்ருத்வா தஜ்ஜனகேன சாப்யுபகதம் வம்ச பிரதிஷ்டாபிதா சா கன்யா புவனைக மங்கள குணே. அப்படி சொன்னார் ராமபத்ர தீட்சிதர். சகல கல்யாண குணங்களும் நிறைஞ்ச ராமன் கழுத்தில் கொண்டு போட்டாள் அப்படின்னு. பரமராம பக்தர் அவர் போல தலைமுறை தலைமுறையா ராமன் ஆராதிச்சிருக்காள், ராமாயணம் படிச்சுட்டு இருந்திருக்காள், கையால் எழுதியிருக்காள். யா லேகயந்தீஹி ஜனராக தேஷாம் வாசஸ்திருவிஷ்டபேன்னு யார் கையால் எழுதுகிறாளோ அவளுக்கு பிரம்மலோக வாசம்னு சொல்லியிருக்கா. ராஜபயம் பண்ணுறவாளுக்கு தான் பிரம்மலோக வாசம், பிரம்ம ரிஷிகளுக்கு தான் பிரம்மலோக வாசம். சோமயாகாதி யஜ்யங்கள் பண்ணுறவாளுக்கு சொர்க்கம் பரியந்தம் தான் அலவுடு. சொர்க்காமோ எஜேதா அப்படின்னு சொர்க்கம் வரைக்கும் போகலாம். வாஜபேயத்தில் சொர்க்காரோகணம்னு பேரே தவிர பிரம்மலோக ஆரோகணம். அது பிரம்மலோகத்துக்காக ஏறுறா. பிரம்மலோகம் ஏறி பிரம்மலோக வாசியாக அவள் ரெக்கார்டு எடுத்துட்டுறாள் இந்த யாகம் பண்ணவாள். இருந்தாலும் பூலோகத்தில் இருக்கிற காலம் மனுஷனாகவே இருந்தாகணும் அப்படிங்கிறதுனால ப்ரஹஸ்பதி சவம் அப்படின்னு ஒரு யாகமும் பண்ணி இருக்கிற காலம் மனுஷாலாக இருக்கார். ஆனால் அவள் இந்தூர் இனிமே கிரீன் கார்டு வாங்கினவாள்னு சொல்கிறாளோன்னு. அமெரிக்கா போனவாள் அங்கேயே கார்டு வாங்கிட்டு அப்புறம் கிரீன் கார்டு வாங்கினவா அவள் அந்தூர் சிட்டிசன்கிறாளே. அதுபோல் இன்னைக்கு சரபங்க மோட்சம் பாராயணத்தில் சொல்கிறதே சரபங்கர் நேர பிரம்மலோகம் போனார் அப்படிங்கிறார். பிதாமகர் தன்னுடைய மகரிஷி கணங்களோட வசிஷ்டாதிகளோட எதிர்கொண்டு நனந்த சுஸ்வாகதம் இத்யுவாச்சஹா அப்படின்னு முடிகிறது இந்த சர்க்கம். பிதாமகம் திருஷ்டுவா அவர் கண்டதும் அவர் வரார் சரபங்கர் அப்படின்னதுமே தன்னோட பரிவாரங்களோட வாசல் பரியந்தம் பிரம்மலோகத்தில் அழைச்சாராம் பிரம்மா. ஓடி நனந்த சுஸ்வாகதம், ஓடி சுஸ்வாகதம்னு சொல்லி பிரம்மா அழைச்சின்னு போனாராம் சரபங்கரை அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது.
மகா தபஸ்வி சரபங்க. பிரம்மலோக வாசமா சில பேருக்கு அது போல நைஷ்டிக பிரம்மச்சரியத்தோடு இருந்தவா, கன்னிகாதானத்தை கன்னிகையா தானம் பண்ணவா. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனிஷ்டி சங்கல்பத்தை பண்ணி யாரு கன்னிகையை நல்ல வேதாத்தியனம் பண்ண வரனுக்கு கொடுக்குறானோ, சிகாயக்கியம் விதத்தோடு சமாவர்த்தனம் பண்ணிட்ட பையனுக்கு கொடுக்குறானோ, அவனுக்கு சாஸ்வத நித்திய நிரதிசய ஆனந்தன்னு அந்த பிரம்மலோக வாசம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. கன்னிகாதானமும் இப்போ கிடையாது, சட்டமும் கிடையாது. பராசர ஸ்மிருதி இந்த மாதிரி சில யாக்ஞவல்கிய ஸ்மிருதி இது மாதிரி ஸ்மிருதிகளில் சொன்னால் 3 வருஷ காலங்கள் உதயோபஸ்தானம் எவன் பண்ணுறானோ, 5 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணியோ இல்லை பண்ணாமலோ நெத்திக்கிட்டு காயத்ரியை ஜபிச்சு உதயம் சூரியனார காலத்தில் மித்ரஸ்ய ஜர்ஷனி எதிர்த்தகான்னு ஒரு நாள் கூட விட்டு போயிடக்கூடாது. 3 வருஷ காலம் 5 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணி 6வது மணி காயத்ரியை ஜபிச்சு உதயோபஸ்தானம் பண்ணுறவனுக்கு பிரம்மலோக வாசங்கிறார். 3 வருஷம் இப்படி பண்ணினானால், ஒரு நாள் தூங்கி போயிட்டானால் மறுநாள்லேருந்து ஒரு நாள் இந்த இதுன்னு கணக்கு. ஒரு நாள் தூங்கி போட்டா கூட நேற்று ஒரு நாள் விட்டு போனது லீவு கணக்கில் எழுதிக்கோன்னா முடியாது. 3 வருஷமும் ஒரு நாள் கூட தூங்காதே, ஜுரம் ஈதி பாதை இல்லாமல் 3 வருஷமும் உதயோபஸ்தானம் பண்ணினானால் அவனுக்கு பிரம்மலோகம். எங்கள் பெரியவாள் சொல்லி ரொம்ப பேர் பண்ணிட்டு இருந்தா. யாகம் தான் பண்ண முடியாது, தபஸு தான் பண்ண முடியாது, இதையாவது பண்ணுவோமே, சந்தியாவந்தனத்தை ஸ்ரத்தையா பண்ணுற சந்தியாவந்தனத்தை 5 மணிக்கு பண்ணுவோமேன்னு ரொம்ப பேருக்கு வழி காமிச்சுட்டு இருந்தால் எங்கள் பெரியவா. 3 வருஷ காலங்கள் உதயோபஸ்தானம் மொத்தம் பண்ணிட்டு இருந்தானால் அவனுக்கு பிரம்மலோக வாசம்னு விட்டான். சொர்க்காதி லோகங்கள் பிரம்மலோகம் ஒத்தொத்தருக்கு மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம்னு இப்படி ஒத்தொத்தருக்கு ஒரு லோகங்கள் சொல்லப்படுறது. எங்கள் பெரியவாள்லாம் அப்படி ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தால், ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்தால், ராமா நீயே தெய்வம்னு இருந்தால்னு அப்படி சொல்றார் ராமபத்ர தீட்சித. தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் மதீவ பிரிய தரிசனம். அதுபோல் ராமாயணத்தை முழுக்க எழுதிவிட்டாலும் ஒரு தடவை பிரம்மலோக வாசங்கிறார். கையால் எழுதிவிட்டால் ஒரு தடவை பிரம்மலோக வாசம். எனக்கு தெரிஞ்சு 4 காப்பி எழுதினவாள்லாம் தெரியும். 24,000 ஸ்லோகத்தையும் தப்பில்லாத முத்தாக எழுதி உட்காந்து பொழுத நல்ல பொழுதாக ஆக்கிண்டு ராமாயணத்தை கையால் எழுதி 4 எதுக்கு எழுதினேன் அப்படின்னு அவளை அதுக்கு சொன்னார். எனக்கு 4 பிள்ளைக்கு இதுதான் சொத்துன்னா. ராத்திரியும் பூஜையில் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ராமாயணம் காப்பாற்றும்னு எவ்வளோ நம்பிக்கை பார்த்தேல. எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் 4 பிள்ளை. 5 பிரிச்சார் சொத்தை. ராமாசிரமம்னு வால்மீகி ஆசிரமம்னு ஒரு சொத்தை அவர் அந்த வால்மீகி ஆசிரமம்னு அமைச்சு ராமனை பிரதிஷ்டை பண்ணி ராமன உற்சவங்கள்லாம் நடத்த வேண்டியது. பாக்கி 4 பேரும் அதற்கு கார்டியனாக போட்டு விட்டா. 5 பாகமாக சொத்தை பிரித்து ஒன்று ராமனுக்குன்னு எழுதி விட்டா. ராமனுக்கு ஒரு சொத்து அப்படி பருத்தியூர் சாட்சியல்னு மகான் இருந்தால் உபன்யாசங்கள்லாம் பண்ணி அதுலேருந்து திரவியத்தை சேர்த்து பருத்தியூருங்கிற கிராமம் சிகாதிபுரத்துலேருந்து பக்கத்தில் அங்கே விஷ்ணு ஆலயத்தில் தனியாக ராமர் சந்நிதி கட்டினார். வாகையால் கட்டினது, பிரவச்சனம் பண்ணி அதுலேருந்து வருமானம் பண்ணி கட்டினது அழகான ராமர். பருத்தியூர் ராமர் ராமனவங்க உற்சவங்கள்லாம் நடத்திட்டு இருந்தால் அந்த பெரியவாள் எங்கள் முத்தண்ணாவாலோட சிஷ்யா பருத்தியூர் கிருஷ்ணசாட்சியல். அவருக்கு பேர் கிருஷ்ணசாட்சியல்னு பேர். ஆனால் அவர் ராமாயணம் ஒண்டி தான் சொல்லுவார். அவர் பேர் கிருஷ்ணசாட்சியல்னு பேர். ஆனால் பருத்தியூர் சாட்சியில் தான் சொல்லணும் பார், ராமாயணம் தான் சொல்லுவார். வாழ்நாள் முழுக்க ராமாயணம் தான் சொல்லிட்டு இருந்தார். சிவராமகிருஷ்ண சாட்சியல்னு ஒரு மகான் இருந்தார். அவர் பாகவத ஒண்டி தான் சொல்லிட்டு இருந்தார் வாழ்நாளைக்கு. அப்புறம் பெரியவா மகாபெரிவா கூப்பிட்டு நீங்கள் ராமாயணமும் சொல்லணும் அப்படின்றதுனால அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு ராமாயணம் சொல்ல ஆரம்பித்தா. அவர் வாழ்நாளைக்கு பாகவதம் தான் சொல்கிறதுன்னு ஒரு நியமமாக வச்சுருந்தா. அப்படியெல்லாம் ஒரே கிரந்தத்தை உபாசனம், ஒரு தெய்வம், ஒரு கிரந்தம், ஒரு ஆச்சாரியன். தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்தமாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம். இந்த கோவிலில் கூட சொல்கிறார். ராமாயணமே பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் ஹிந்தியில் ஒருத்தர், முராரி பாபுன்னு. 11 கோடி ரூபா கொடுத்தாலும் ஆலயம் நிர்மாணத்தின் போது அவர் மாத்திரமே 11 கோடி ரூபாய் இந்த காலயத்துக்குன்னு நான் நினச்சின்னு அவர் வெளிநாடெல்லாம் போய் பிரவச்சனம் பண்ணுறார். நம்மளும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா ஊரும் போனால் நம்மளும் ஒரு பங்கு கொடுத்துருக்கலாமேன்னு நினச்சிருந்தேன்னா அவ்வளோ வருமானம் இங்கே கிடையாதுன்னு. அதுபோல் வெளிநாடெல்லாம் போய் நிறைய சம்பாத்தியம் பண்ணி 11 கோடி ரூபா இருக்கிறதுல பிரவச்சனம் பண்ணுறவாள் அதிகம் கொடுத்தது அவர் தான் அப்படின்னு இந்த கோவிலுக்கு சொல்கிறார். 11 கோடி ரூபா கொடுத்துருக்கா இந்த ஆலய நிர்மாணத்துக்கு.
அதுபோல் பிரவச்சனம் பண்ணியே ஒரு பெரியவர் 100 கோடி ரூபாவில் பிருந்தாவனத்தில் ஒரு கிருஷ்ணாலயம் கட்டியிருக்கார். 100 கோடி ரூபாயில் ஒரு கிருஷ்ணாலயம் கட்டியிருக்கார். வெளிநாடெல்லாம் போய் நிறைய சிஷ்யாலயம் ஏற்படுத்திட்டு அமெரிக்காலேருந்தெல்லாம் பிரேம் மந்திர் அப்படின்னு ஒரு ஆலயம். அழகாக அவர் பேர் என்ன, கிருபாலு, நீலபால சர்மா மாதிரி பார்க்க ஒரே மாதிரியா முகம், கிருபாலு அதனால் அவர் பேர் மனசில் வருது, இவர் பேர் வர மாட்டேங்குது. கிருபாலு மகாராஜ்னு அவர் பிரவச்சனம் பண்ணி 100 கோடி ரூபாவில் ஒரு ஏகதேசமாக 100 கோடி ரூபாவில் கிருஷ்ணாலயம் கட்டணும்னு சொன்னால் என்ன நம்பிக்கை இருக்கணும், அவர் என்ன கிருஷ்ணானுபவத்தில் இருந்திருக்கணும். பிரதி ஒரு சாட்சியில் அதுபோல் ராம ஆலயம் கட்டி ராமாயணத்தையே உயிராக வச்சுட்டு ராமன உற்சவங்கள் நடத்திட்டு இப்படி இருந்து எல்லாரும் தலைமுறையாக ஆராதிச்சு காமிச்ச தெய்வம் ஸ்ரீராமன் இன்னைக்கு ஆராதிச்சுட்டு இருக்கோம். தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்தமாதங்காமினம், தீர்க்கமான கைகளாம் ஸ்ரீராமனுக்கு. பக்தாளுக்கு வேண்டியதை வரணெல்லாம் கொடுத்து கை பெருசாக இருக்கான். மகாசத்துவம், சத்துவகுணம் குடிகொண்ட தெய்வமாம் ஸ்ரீராமன். அதனால சத்துவகுணம் அதிகம் யார்கிட்ட இருக்கோ அவள் அப்படிதான் ராம உபாசனைக்கு வருவா. அதனால உபாசனையா ராமன் எடுத்துட்டு பண்ற ராமன் நாம எல்லாரும் சொல்லுவா. ராமனை வச்சுட்டு பூஜை பண்றது, ராமனையே ஆராதனை பண்றதுங்கிறது சத்துவகுணம் அதிகம் யார்கிட்ட இருக்கோ அவள் தான். அந்தந்த குணத்துக்கு தகுந்தா போல தானே தேவதை உபாசனங்க. தியானம் மந்திரோத சம்ஸ்காரா தசைத்தே குணஹேதவான்னது பாகவதம். குணத்துக்கும் ஹேத்துவாக ஆறது இவ உபாசனை. அந்த குணத்துக்கு தகுந்த உபாசனையும் உன்னோட ஒன்று இருக்கு. சத்துவகுணம் அதிகம் யார் இருக்கோ அவள் தான் ராமன்கிட்ட வருவா. சத்துவகுணம் அதிகம் இருக்கிறதே தான் சுதார நிஷ்டை, சத்திய நிஷ்டை, ஆர்ஜம் இதெல்லாம் ஏற்படும். ராமனுக்கு பிடிச்ச குணங்கள் வரதே தானே ராமன்கிட்ட மனசு ஈடுபாடு வரும் இல்லையா? அதாவது கிரிக்கெட்டுக்கு பிடிச்சவா தானே கிரிக்கெட்டு பிடிச்சவாளோட சிங்க் ஆறாள், ஜெல் ஆறாள். அதாவது பிடிச்சவா தான் அதோட சேர்றா. பாக்கி பேர் இப்போ என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது கிரிக்கெட்டு. இவர் வாத்தியார் ரொம்பன்னா பார்ப்பார், அவருக்கு தெரியும் பேரெல்லாம். எனக்கு தெரியாது, அந்த பேரெல்லாம் தெரியாது. என்னமோ அவருக்காக நானும் 2 பேரை தெரிஞ்சு வச்சுட்டு அப்படிங்கிறது. அது பிடிச்சவாளோட தான் அவாவா சிங்க் ஆவா. அதுபோல் சத்துவகுணம் அதிகம் யார்கிட்ட இருக்கோ அவள் தான் ராமோபாசனை பண்ணுவாள். நான் வால்மீகி சொல்கிறாள் சுத்த சத்துவமாம் ஸ்ரீராமன், மகாசத்துவமா. சத்துவகுணம் மலைய குடிகொண்டு இருக்காம் ஸ்ரீராமனாய். தீர்க்கபாகும் மகாசத்துவம் மத்தமா தங்காமினம் சந்திரகாந்தானனம் ராம். மதம் பிடிச்ச யானை போல இருக்குமாம் ராமனுடைய நட அழகு. மத்த மாதங்காமினம், யானையும் சத்தியத்தை மீறாது. அதுபோல சத்தியசந்தன் ஸ்ரீராமன். யானையும் தன்னை கட்டுறதுக்கு தானே சங்கிலி எடுத்து கொடுக்கும் பாகனிடத்துல, என்னை கட்டிக்கோன்னு. அதுபோல ராமனிடத்துல பக்தியும் ராமனை தான் கொடுக்கணும் நமக்கு. பக்தி பிச்ச வேவிமையா. தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், உன்னிடத்துல எனக்கு அப்படி ஒரு பக்தியை கொடு ராமா அப்படிங்கிறார். அந்த பக்தியும் அவர் கொடுத்தாதான். அவர்கிட்ட நமக்கு அப்படி ஒரு பக்தி வரணுமானால் அதுவும் ராமனே தான் கொடுக்கணும் நமக்கு. ஒரு யானையை பிடிக்கணுமானால் ஒரு ஆண் யானையே, அதுவும் முரடா இருக்கிற யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு பெண் யானை வேணும். அதுபோல ராம உபாசனையில நமக்கு சீதம்மா ரொம்ப முக்கியம். சீதம்மாவனுடைய துவாரா ராமனுடைய கிருபையை பூர்ணமாக அடையர். அதுபோல பல உதாரணங்கள் பொருந்தி போறது யானையோட கூட. அதனால வால்மீகி மத்த மாதங்காமினும் சந்திரகாந்தானனம். எத்தனை தடவை பார்த்தாலும் யானை அழுக்கார். அதுபோல எத்தனை ஊர்ல போய் ராமனை தரிசனம் பண்ணாலும் ராமன் அழகா இருப்பார். எத்தனை தடவை பார்த்தாலும் அழகா இருப்பார். எத்தனை ஊர்ல போய் பார்த்தாலும் அழகா இருப்பார். வடுவூர்ல போய் பார்த்தாலும் அழகா இருப்பார். தில்லைவிழாத்துல போய் பார்த்தாலும் அழகா இருப்பார். மத்த மாதங்காமினம் சந்திரகாந்தானனம் ராமம். சந்திரனை போல அழகுடையவர். சந்திரனாவது மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பூர்ண நிலையை அடைவார், அழகா இருப்பார். ராமன் 30 நாளும் மாசம் முழுக்க இந்த அழகோட பிரகாசம். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். இந்த சம்ஸ்கிருதத்துல அதீவாங்கிறதுக்கு மேல ஒரு சொல்லு கிடையாது. உயிரே வச்சிருக்காலாம் அத்தனை பேரும். ராமன் அன்னைக்கு கண்டவாள் அத்தனை பேரும் எல்லாருடைய பிரியத்தையும் சம்பாதிச்சிருக்காலாம் ஸ்ரீராமன். ராமன்னு சொன்னா உயிரை கொடுப்பாலாம். அதுபோல ஒரு பிரியத்தை எல்லாரிடத்துலையும் ராமனும் பண்ணியிருக்காள், எல்லாரும் ராமன் இடத்துல பண்றார். அதீவ பிரிய தரிசனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். ஔதாரியத்தினால மனசையும் ரூபத்தினால கண்ணையும் அபகரிச்சிருக்காராம். திருஷ்டி சித்த அபஹாரிணம் ரூப ஔதாரிய குணை.
ரூபத்தினால கண்ணையும் ஔதாரியத்தினால மனசையும் அபகரிச்சிருக்கார். புருஷால கண்டு ஸ்திரீக்கள் ஆசைப்படுவால் அது இயற்கை, ஸ்திரீக்களை கண்டு புருஷால் ஆசைப்படுவால் அது இயற்கை. ராமாவதாரத்துக்கு என்ன விசேஷம்னால் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம், புருஷாலும் பார்த்து ஆசைப்படுற அவதாரமும் ஸ்ரீராமாவதாரம். அதனால தான் சம்பிரதாயத்தில் பும்சாம் மோகன ரூபாயே புண்ணியஸ்லோகாய மங்களம், வேத வேதாந்த வேத்யாயே மேகசியாமலமூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய், புருஷாலும் பார்த்து மோகிக்கிறதான அவதாரமும் ஸ்ரீராமாவதாரம். பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தாஃப் பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ ந ததர்ப்பசமாயாம் தம் பஷ்யமானோ நராதிபஹ. 2 அவதாரம் மனுஷ்யாவதாரம், 2 அவதாரமும் மனுஷ்யாவதாரம். ஒன்று ராமாவதாரம், ஒன்று நமக்கு சமீபத்தில் பண்ண கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரமும் எப்படி இருக்கும்னால் நித்தியம் நிரீட்சமானானாம் எதபி துவாரகௌகசாம் அப்படின்னால் துவாரகா பிரவேசத்தில் வியாசாச்சாரியால் சுகாச்சாரியா நித்தியம் பார்க்க புதுசாக இருப்பாலாம் பகவான். எத்தனை வயசில்? 120 வயசில் சொல்கிறா. இந்த அவதாரம் முடிய போகிறது 125 வருஷம் கிருஷ்ணாவதாரம்னா. வயசானா நம்ம மூஞ்சியே கண்ணாடியில் பார்க்க நமக்கு பிடிக்குமான்னு தெரியல. பல்லெல்லாம் போய் தலையெல்லாம் நிறைச்சி போய் முடி கொட்டி டொக்கு விழுந்து கண்ணெல்லாம் சுருங்கி போய் பார்க்குறதுக்கு கண்ணாடியில் யாராவது பார்த்தா கூட நமக்கு சங்கோச்சமாக இருக்கு. ஆனால் 120 வயசில் வெள்ளை மீசையோட கூட பார்த்தசாரதியை பார்க்க அவ்வளவு ஆசையாக இருக்கான். நித்தியம் நிரீட்சமானானாம் எதபி துவாரகௌகசாம்னால். அதுக்கு மேலே சுகாச்சாரியால் ஒருபடி சொல்கிறால், உத்தவாதிகள்லாம் 120 வயசுக்கு மேலேயும் சுவாமி தன்னைத்தானே கண்ணாடியை பார்த்தா ஒரு க்ஷணம் மோகிச்சுன்னு சொல்கிறாராம். விஸ்மாபனம் சொஸ்யச்சே சௌபகர்தேகே, எல்லாரும் பார்த்து பரம் பதம் பூஷண பூஷணாங்கம். அவர் துவாரகைக்கே ஒரு பூஷணமா. 16,108க்கும் அப்படி ஒரு நேத்ரானந்தமாம் நேத்ரோத்சவமாம் ஸ்ரீகிருஷ்ணன். ஆத்துலேயே 4 பேர் இருந்தால் 2 பேருக்கு பிடிக்கும், 2 பேருக்கு பிடிக்காதுன்னு இருக்கு நம்மளுடைய குடும்பம். ஒருத்தரோட தான் பிடிக்கிறது, ஒருத்தரோட அவ்வளோ தூரம் பார்க்க பிடிக்கல, ஏதோ ஃபோனில் பேசுகிறதோட இருக்குது. ஆனால் 16,108 ஸ்திரீக்கெல்லாம் அத்தனையும். அந்த 16,108க்கும் நேத்ரோத்சவமாக இருக்கலாம் ஸ்ரீதான் கிருஷ்ணன். நித்தியம் நிரீட்சமானானாம் யதபி துவாரகௌகசாம் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தாஃப் பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ. எல்லாரும் பார்த்து ஆனந்தப்பட சுவாமி தேரில் வரார். வந்தவரே சுமந்திரர் அழிச்சுன்னு போகிறார் சபைக்குள்ளே. நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா பவந்தே சரணூபிதுஹு. ராமனை நமஸ்காரம் பண்ணி மத்த மாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் மதீவ பிரியதர்சனம் ரூபௌதாரிய குணைஃப் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தாஃப் பர்ஜன்யம் ஹ்லாதயம் தமிவ பிரஜாஹ நததர்ப்பசமாயாம் தம் பஷ்யமானோ நராதிபஹ. சுவாமி அப்படி நேத்ரானந்தமாக தேர்ல வர நேர உள்ள சுமந்திரர் அழிச்சுன்னு போக தசரதரும் தன் சபைக்கு வர தன் ஆசனத்தில் அமர்ந்ததும் சுவாமி அத்தனை பேர் முன்னாடியும் போய் நமஸ்காரம் பண்ணி நாமஸ்வம் ஸ்ராவயன் ராமஹா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ராமன் வந்திருக்கேன்னு சொன்னேன். தசரதரும் அத்தனை சபையில எல்லார் முன்னாடியும் சொல்லி, ராமா உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு நல்ல லக்னத்திலே வசிஷ்டர் பண்ணி வைப்பா. பூர்வாங்கமாக வசிஷ்டர் சொல்ற நியமங்களோட நீ பிரதாதிகளை அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லி விரதங்களெல்லாம் நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி ராமனை பார்த்து சொல்றாள், ராமா நீ ரொம்ப வினய சம்பத்து உடையவன், பெரிய ஸ்தானங்கள்லாம் வரதே அந்த வினயம் தவறி போயிடும்.
நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆனாலும் இன்னும் நீ வினயத்தை கை கொள்ளணும்டா ராமா. பூயோ வினயமாஸ்தாயே பவநித்யம் ஜிதேந்திரியா சொன்னதுமே சுவாமியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பி கொண்டு விட்டுடு சுமந்திரான்னு சொல்லே சுவாமியை கொண்டு விட்டுட்டார். சபையும் களைச்சுட்டார் தசரதர். திரும்பி பேசிட்டே இருக்காம இருந்தாம எட்டி போய் பேச சொல்லு. திரும்பவும் சபையில தனியா இருக்கார் தசரதர். சுமந்திரர் ராமனை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்னு வந்து சொல்றாள். ராஜகரங்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னா செய்யறேன்னு முதல்ல சொல்லுவா. செஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சுட்டேன்னு வந்து சொல்லுவா. செஞ்சுட்டேன்னு வந்து சொல்றது. ராமனை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன்னு சுமந்திரர் சொன்னதுமே சுமந்திரா திரும்பி போய் ராமனை அழிச்சுனுவா, புனஷ்ட அழிச்சுனுவாங்கிறா. இப்பதானே கொண்டு விட சொன்னேன்னு சுமந்திரரும் கேட்கலையா, ராமனும் இப்பதானே வந்துட்டு வந்தேன்னு கேட்கலையா. ஏன்னால் ராஜாஜ்ஞை. ராஜா வான்னா வரணும், போனா போகணும். அதோட கூட காரணம் இல்லாத சும்மா சும்மா கூட மாட்டார் தசரதர். ஏதாவது காரணம் இருக்கும். அதனால சுமந்திரர் திரும்பியும் போறார். திரும்பவும் ராமனை அழிச்சுன்னு வரார். அழிச்சுன்னு வந்தா சுவாமி திரும்பவும் நமஸ்காரம் பண்ணாரா. ததர்ஷ பிதரம் தூராத்து பிரணிபத்திய கிருதாஞ்சலிஹி. எட்டி இருக்கிறதையே அப்பாவுக்கு நமஸ்காரமா. தூராத்துன்னா பிதரம் தூராத்து பிரணிபத்திய கிருதாஞ்சலிஹி நமஸ்காரம் பண்ணி கிட்ட வந்ததுமே ராம விருத்தோஸ்மி தீர்காயு புக்தா போகா மயேப்சிதாக அன்னவத்பி கிருதுசதைஹி யதேஷ்டம் ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி ஜாதமிஷ்டமபத்யம் மே त्वमद्यानुपमं भुवि दत्तमिष्टमधीतञ्चे मया புருஷசத்தமா. ராமா, நான் 60,000 வருஷம் தீர்காயுஷா இருந்தேன்டா ராமா. நான் என்னென்ன ஆசைப்படுறேனோ எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அந்த சக்தியோட இருந்தேன். வெறுமனை வாழ்ந்தா போருமா, இஷ்டத்துக்கு நான் என்ன முடியுமோ சாப்பிடுவேன். புக்தா போகா மயேப்சிதாக, நான் இஷ்டப்பட்டது போல வாழ்க்கையை நடத்துறேன் இன்னி வரைக்கும். இது மாதிரி நான் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நிறைய யஜ்ஞங்கள் பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணினேன். சாப்பிட்ற பாக்கியமே கொடுத்தாதான் கிடைக்கும். நீ எதை கொடுக்குறியோ அப்போதான் திருப்பி அது கிடைக்கும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அந்த பாக்கியம் குறைஞ்சி போய்டுறது. சின்ன வயசுலேயே நின்று போய்டுறது. 40 வயசு ஆனாலே இதை சாப்பிடாங்க, அதை சாப்பிடாங்க, இவ்வளோ சாப்பிடாங்க, அவ்வளோ சாப்பிடாங்கன்னு சாப்பாட்டில் இப்போ பெரிய தட்டில் உட்காண்டாலே பெரிய லெசன் கிளாஸ் ஓடின்னு இருக்கு. காரணம் என்ன? இந்த பாக்கியம் போயிடுத்தே. வயசானவா அந்த காலங்களில் அவள் சாப்பிட்றதே இன்னைக்கு சின்ன பையன் சாப்பிட முடியாது. அவ்வளோ சாப்பிடுவாள். ஒரு வேளை தான் சாப்பிடுவாள். அவ்வளோ உழைச்சிட்டு சாப்பிடுவாள். சரீர வியாயாமமும் இருக்கும். நடக்கிறதுக்கோ சாமான்களை இங்கேருந்து அங்கே நகர்த்துறதுக்கோ தயங்க மாட்டாள். இப்போ ஒரு பையனை தூத்தம் கொண்டு வர சொல்றது பகீரத பிரயத்தனமாக இருக்கு. ஆகாசத்துலேருந்து கங்கை கொண்டு வந்தான் பகீரதன்னா கூட கொண்டு வந்துடுவான். இங்கேருந்து ஒரு தூத்தம். அந்த பையன் சொல்கிறான், எனக்கே 1/2 மணியாக தாகமாக இருக்குது, அப்பா நீ போய் குடிச்சிட்டு எனக்கு ஒரு சொம்பு கொண்டாங்கிறான். சின்னவாள்லாம் அப்படி இருக்கால் சோம்பேறிகளாக. சரீர வியாயாமமும் இல்லை. ஆகாரங்கள்லையும் ரொம்ப குறைஞ்சி போயிடுத்து பாக்கியம். ஏன் குறைஞ்சதுன்னால் 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடலை. அமாவாசைன்னா 10 பேரை சாப்பாடு போடுவாள். ஒத்தரையாவது கிராமத்தில் இங்கே அதில் வந்து சாப்பிடுங்கோம்பால், மாசப்பிறப்புன்னா சாப்பிடுங்கோம்பால், துவாதசின்னா சாப்பிடுங்க. இப்போ ஸ்ராத்தமே எங்கேயோ போய் நடக்கிறது. பிதிருக்கள்லாம் கூடுற இடம்னு ஒரு இடம் இருக்குது, பிதிரு சம்மேளனம்னு. அங்கே ஒரு சம்மேளனம் நடக்கிறது. எல்லாரும் அந்த பிதிர்களும் அங்கே வரா. அப்படியே கூட்டி பார்ட்டி நடத்தி அப்படியே எல்லாரும் ஒரு இடத்துல வாங்க பார்ட்டி நடத்த போகிறேங்கிறா போல. இப்போ பிதிர்கள் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல. எல்லாரும் அந்த பிதிர்களும் ஒன்றா வந்து ஒரே எள்ளுருண்டை ஒரே வடை ஒரு இடத்துலையே பண்ணி 10 ரூமுக்கும் போகிறது. சில இடங்களில் எல்லாமா போய் அதுவும் பண்ணி போனால் கூட தேவையில்லை, கடையிலேருந்தும் வருதுங்கிறா எள்ளுருண்டை எல்லாம் வந்து அழகாக 10 இடத்துலையும் ஏதோ சாத்தம் பண்ணால் போகிறோம். இன்றைக்கி ஆச்சுன்னு ஆயிடுத்து. இந்த வருஷத்தில் ஒரு நாள்னு ஏதோ பண்ணுறவாலும் பண்ணிட்டு இருக்கா. அதை ரொம்ப சொன்னோம்னா அதுவும் நின்று போயிடும். அப்புறம் ஏதோ அதுவாது நடந்துட்டுருக்கு பயந்துட்டு ஒரு நாள் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்ராத்தாதிகளும் இப்போ ஆற்றுல நடக்கிறது இல்லை. ஏதாவது 2 பிராமணா வருவா, அன்னைக்கு காலம்பி சாம்பிடுவோம்னா அந்த வாய்ப்பும் போயிடுச்சு. ஆற்றுல கூப்பிட்டு 2 பேரை சாம்பிடுறதுங்கிறது ஸ்ராத்த தண்ணிக்கு தான். அது ஒரு நாள் தான் இருந்தது சில ஆற்றுல, அதுவும் இல்லை இப்போ. இவர் போயிட்டு எங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஒரு மாமி சொன்னா, மாமாவை அமைச்சிருக்கேன் சாதம் பண்ணுறதுக்கு, கேரியர் கொடுத்து அமைச்சிருக்கேன், அதனால் இன்றைக்கி ரெஸ்ட்டு எனக்குன்னா வரதே அவர் எடுத்துன்னு வந்துடுவார். பொறிச்சு கொண்டு போய் வடை எள்ளுருண்டை எல்லாம் சாப்பாடு எடுத்து வந்துடுவார். நீங்கள் போலையான்னு கேட்டாலும் காத்து மாமி எனக்கு பிடிக்காது எங்கள் மாமியார், அதனால் நான் எதுக்கு போகணும்? நான் கேட்டேன், உங்களுக்கு தான் பிடிக்காதவனும் அந்த வடை மாத்திரம் எதுக்கு வேணும்? நான் ரசம் வச்சு சாப்பிட்றேன்னு சொல்லாமணும்.
அது எங்கள் மாமா பண்ணுறார் பிரசாதம் நான் எடுத்துக்கிறேங்கிறான். இது பிடிக்காதுன்னா அதுவும் பிடிக்காதுன்னா சொல்லணும், ஆர்ஜவம் இல்லை. இது பிடிக்காது அது பிடிக்கும், அது பிடிக்கும் இது பிடிக்காது. எவ்வளவு நேர்மை இருக்குது பார்த்தேலாம் மனுஷால்கிட்ட. நேர்மை. எனக்கு இன்றைக்கி அந்த வேலையும் இல்லை, ஒரு குக்கர் வைப்பேன் அந்த வேலையும் இல்லை. இன்றைக்கி எங்கள் மாமா எடுத்துன்னு வந்துடுவார் கேரியர் இல்லைங்கிறா. இப்படிலாம் நடக்கிறது சாமி. 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுங்கிறது பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் தசரதர் சொல்கிறார், நான் நிறைய யாகம் பண்ணினேன். அன்னவத்பி கிருதுஷதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி, நிறைய தட்சிணை கொடுத்தேன், அன்னதானம் பண்ணினேன் ராமா. அதனால புக்தா போகா மயேப்சிதாக, என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு. தததோ மே மாக்ஷாயித்யாக அக்ஷிதிமே வோபைதி, வேதம் சொல்றது நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். வஸ்திரத்தை கொடுத்தையானா நிறைய வஸ்திரங்கள், அன்னத்தை கொடுத்தையானா நிறைய அன்னங்கள் சாப்பிட்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். நிறைய யஜ்ஞங்கள் பண்ணினேன், அன்னதானங்கள் பண்ணினேன். நான் ஆசைப்பட்டு நம்ம பக்கத்துலேயே பேசிட்டு இருக்காங்க, ரூமில் போய் பேச சொல்லுவோம். அன்னவத்பி கிருதுஷதைஹி ததேஷ்டம் பூரி தட்சிணைஹி ஜாதமிஷ்டம் அபத்யம் மே துவமத்யானுபமம் புவி தத்தமிஷ்டமதீதஞ்ச துவயா புருஷ சத்தமான். ராமா, எல்லாம் நீ ஒருத்தன் பிறக்கணுங்கிறதுக்காக இத்தனை புண்ணிய காரியமும் பண்ணினேன். ரங்கநாதன் அந்த குறையை எனக்கு நிவர்த்தி பண்ணினால் நீனும் பிறந்த ரொம்ப பாக்கியம் எனக்கு. ஐயா புருஷ சத்தமா, எனக்கு ஒரு புள்ள பிறக்குமான்னு தான் நான் ரங்கநாதன்கிட்ட வேண்டினேன். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாள் தெரியுமா? புள்ளேன்னு பிறந்தா போறாது, தசரதனுக்கு புள்ள பிறந்தா போல பிறக்கணும் புள்ளேன்னா அப்படிங்கிறா. தசரதனுக்கு ஒரு புள்ள போல பிறக்கணும், எல்லாருக்கும் புள்ளைங்கிறா. தொமத்ய அனுபமம் புவி, உனக்கு உபமானம் இங்கே யாரும் கிடையாது. தொமத்ய ஒப்பு இல்லாதவர், அதனாலதான் ஒப்புளியப்பன் அப்படின்னு தசரதர் சொல்றால், உனக்கு ஈடு யாரு ராமா பிள்ளைகள்ல? எத்தனையோ ராஜாக்கள் இருக்கலாம், அந்த ராஜாக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம். ஆனா உனக்கு ஈடான பிள்ளையை அடைஞ்ச பாக்கியசாலி என்ன போல யார் உண்டு? அந்த எனக்கு ஒரே ஒரு குறை இருக்குறாமா, நாளைக்கு தசரதர் உன்னை சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு மனு மாந்தாதாலாம் எதுல உட்கார்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிண்டாலோ அதுல தங்க கடத்தல வசிஷ்டர் கையால அவர் தான் எல்லாருக்கும் பண்ணி வச்சார், நம்ம பார்த்தல. அந்த வசிஷ்டர் உனக்கும் தலையில அந்த தீர்த்தத்தை கொட்டி அந்த நீலமேக சியாமலமான அந்த தேகம் நனைஞ்சு நான் பார்த்துட்டேன். ஆனால் அப்புறம் எந்த லோகத்துக்கு கூப்பிட்டாலும் நான் ரெடியா இருக்கேன். எனக்கு வேற எந்த பூமியில எந்த ஆசையும் இல்லை. அப்புறம் எங்க பரப்படுனாலும் நான் பரப்படுறேன், எந்த லோகம் வேணாலும் நான் போறேன். பூமியில குறையே இல்லாதவனாக நான் ஆயிடுவேன். உன் பட்டாபிஷேகம் ஒண்டிதான் நான் பார்க்கணும் சொல்லிண்டே அழ ஆரம்பிச்சுட்டா. ராமா, அது எனக்கு கிடைக்குமா? நான் பார்ப்பேனா பட்டாபிஷேகம்? நகிஞ்சின் மம கர்த்தவியம் தவான்யத்ராபிஷேகனாதி விப்ரோஷிதஸ்ச பரதா. பரதன் வரத்துக்குள்ளேயும் அதுக்கு தான் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணினேன் பட்டாபிஷேகங்கிறார் அவசரப்பட்டு. ஜேஷ்டா அனுவருத்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா. பரதன் நல்லவன் தான் ராமா, ஆனாலும் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ ராமா. 60,000 வருஷம் வாழ்ந்தவன் சொல்றேன் ராமா, இன்னைக்கு இருக்கிற மனுஷால் நாளைக்கு இப்படியே இருப்பாள்னு நினைக்காதேன்னா. மனுஷால் மனசுங்கிறது மாறிண்டே இருக்கிறது தான். கிண்ணு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேமதிஹி. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டான். நமக்கே எப்படி இருக்கு, நேற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு மனசு. கார்த்தால ஒரு மாதிரி இருக்கு, சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கு. கிண்ணு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேமதிஹி. மனுஷால் ஒரே போல இருக்க மாட்டான். பரதன் நல்லவன் தான், ஜேஷ்டானுவருத்தி தான், தர்மாத்மா தான். ஆனாலும் பட்டாபிஷேகம் சீக்கிரம் பண்ணுறேன். நீனும் வசிஷ்டரை வச்சுட்டு ரக்ஷாபந்தனம் பண்ணிட்டு பிரார்த்திச்சுக்கோ, நாளைக்கு பட்டாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு தசரதர் சொல்லி அனுப்பிச்சுட்டா. இந்த செய்தி 2 முறை, ஒரு தரைக்கு 2 தரையாக கூப்பிட்டு சொல்லிவிட்டார் சக்கரவர்த்தியா. அங்கெல்லாம் சொன்னாலே போ, எழுதி தரணும்னு அவசியம் இல்லை. வாக்தானம் பண்ணிவிட்டாலே பட்டாபிஷேகம் ஆனா போலதான். வாக்தானம் பண்ணிவிட்டாலே சபையிலையும் சொல்லிவிட்டார், ராமனை கூப்பிட்டு சொல்லிவிட்டார். அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்லிண்டால் சுவாமின்னா, நேர கௌசல்யனுடைய அந்தப்புறத்துக்கு விடுனாலாம் சுமந்திரரே. அங்கே போனால் கௌசல்யே தத்ரதாம் பிரபணாமேவ மாதரம் க்ஷௌமவாசினீம் பாக்யதாம் தேவதாகாரே ததர்ஷே ஆயாச்சதீம் ஸ்ரீயம் சாக்ஷௌமவசனா ஹிருஷ்டா நித்யம் விரதபராயணா.
அக்னிம் ஜுஹோதிஸ்ம ததா மந்திரவது கிருதமங்களாம் பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். ரங்கநாதனோட சந்நிதியிலே கொடலியா புஷ்பத்தால் அர்ச்சனம் பண்ணி தூபதீப நைவேத்தியங்கள்லாம் பண்ணி புஷ்பாஞ்சலி எல்லாம் பண்ணி மண்டி இட்டுண்டு மாதரம் க்ஷௌமவாசினீம் நல்ல வஸ்திரம் கட்டின்னு இருக்காளாம். ரங்கநாதனை ஆராதிக்கேன்னு பட்டு கட்டின்னு இருக்காளாம். க்ஷௌமவாசினீம் பாக்யதாம் தேவதாகாரே வாக்குக்குள்ள வேண்டின்னு இருக்காளாம். அம்மா என்ன வேண்டுவாள்கிறார் வால்மீகி, என் ராமன் நன்னா இருக்கணும்னு வேண்டின்னு இருக்காளாம். ததரிச ஆயாச்சதிம் ஸ்ரீயம் விஷ்ணோ புத்திரஹிதைஷினி அப்படின்னார் வால்மீகி. மாதா எப்பொழுதும் குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு தான் வேண்டுவா. எங்க அங்க கௌசல்யம்மா அப்படி வேண்டின்னு இருக்கா. சாட்சௌம வசனா ஹிருஷ்டா எப்போதும் விரதம் பூஜை இப்படியே இருக்கிறவள் பிராணாயாமம் பண்ணிட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு இருக்கிற அந்த கௌசல்யம்மாட்ட போய் எனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால், அம்மா ஒரு ராஜாஜ்யம் வந்திருக்குன்னாலாம். அதுவும் நாளைக்கு பட்டாபிஷேகம், நான் ராஜான்னு சொல்லலையா, அப்பா ஒரு ஆஜ்யம் பண்ணியிருக்காளம்மான்னா. ராஜானம் ராமசாசன அப்பா ஒரு ஆஜ்யம் பண்ணியிருக்காள். நாளைக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ண போறாளாம், நாளைக்கு ஒரு அபிஷேகம் பண்ண போறாளாம், நியமனம் பண்ணியிருக்காள். வசிஷ்டரை கொண்டு இந்த அயோத்தியை முழுக்க பரிபாலிக்கணுமா, அதுக்கு ஒரு அபிஷேகமா. யதாமே சாசனம் பிதுஹு அப்பா எனக்கு உத்தரவு பண்ணியிருக்கா, பரிபாலனம் நான் பண்ணணும்னு. பவிதாஷோபிஷேகோமே யதாமே சாசனம் பிதுஹு இப்படி ஒரு ஆக்ஞை. சாசனம்னா ஆர்டர். ராஜாட்டேந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா என்னமோன்னு பயப்படுவாளோன்னு. கௌசல்யா உடனே என்னடா என்னன்னா, நாளையிலேருந்து இந்த ஜனங்களை பரிபாலிக்கணுமா, அதுக்கு ஒரு அபிஷேகமாம் எனக்கு ராஜா ஆக்ஞை பண்ணியிருக்கா. பவிதாஷோபிஷேகோமே யதாமே சாசனம் பிதுஹு அபிஷேகோயம் யதாமே சாசனம் பிதுஹு. அப்பா அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்றாளாம்னு இப்படி பட்டாபிஷேகம்னு சொன்னால், உடனே ரங்கநாதனுடைய சந்நிதியில போய் 100 குடலி சம்பகம் புண்ணாகம் ஜாதி முதலிய புஷ்பங்களை ரங்கநாதன் காலில் கொட்டிவிட்டு, இப்பதான் வேண்டின்னே என் குழந்தைக்காக நல்ல செய்தி வந்து சொல்றானே ரங்கநாதா உன்னோட கிருபைன்னு திரும்ப நமஸ்காரம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட வந்து சொன்னாலாம், ராமா மேல மேல உனக்கு நல்லதெல்லாம் வந்தா எனக்கு ஆச்சரியம் இல்லடா ராமா. ஏன்னா நீ பிறந்த அன்னைக்கே வசிஷ்டர் சொன்னார். எனக்கு என்ன சொன்னார், கல்யாண நட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம், அதுல பிறந்திருக்கான உனக்கு பையன். கல்யாணே பத நக்ஷத்ரே மைஜாதோசி புத்திரகா ஏன த்வயா தசரதா குணைராராதிதः பிதா அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே ஏயமிக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்வாம் சம்ஸ்ரயிஷ்யதி. கல்யாண நட்சத்திரத்தில் நீ வந்து பிறந்ததுமே வசிஷ்டர் சொன்னார், மேல மேல எல்லாரும் சேவிக்க முடியுமாக ராஜாதி ராஜனாய் சக்கரவர்த்திக்கு மேல பிரகாசிப்பார் நீவன்னு சொன்னார். எல்லாத்துக்கும் மேல ராமா என் வயத்துல 12 மாசம் இருந்தீடா ராமா. மைஜா வயத்தை பிடிச்சின்னு சொல்றாளாம். அம்மா சொல்லுவாளும், இந்த வயத்துல தான் உன்னை வச்சிருந்தேன் அப்படின்னு பாலாம். அது கௌசல்யம் விளக்கு இல்லை, விதி விளக்கு இல்லை. அவள் சொல்றா, மைஜா தோசி புத்திரகா என் வயத்துல பிறந்தியேடா ராமா. ஏனத்வயா தசரதா எல்லாத்துக்கும் மேல உன் குணத்தினால அப்பாவியை நீ சந்தோஷப்படுத்தியிருக்கேன். குணைராராதிதः பிதா கட்டாயம் உனக்கு பண்ணதான் பண்ணுவார் அப்பா. அமோகம் பதமே க்ஷாந்தம் புருஷே புஷ்கரே க்ஷணே அப்பா ஏற்பாடு பண்ணபடி அந்த பட்டாபிஷேகம் உனக்கு நிர்விக்னமா நடக்கட்டும்னு தான் சொல்லணும். இவள் வாக்குலையும் எப்படி வருது, நீ வேண்டாம்னு போனாலும் இந்த ராஜ்யம் உன்னை விரட்டிட்டு வரட்டம்னா. சம்ஸ்ரயிஷதின்னா வருங்காலத்தை சொல்றது. நீ வேண்டாம்னு சித்திரக்கூட்டத்தில் போய் உட்காந்துட்டாலும் மரவுருவியை போட்டுண்டு ஜடையை போட்டுண்டு ஏயம் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி இந்த இக்ஷ்வாகு ராஜ்யம் நீ வேண்டாம்னாலும் உன்னை விரட்டின்னு வரட்டும் பரதன் மூலமாக. ஏயம் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்வாம் சம்ஸ்ரயிஷ்யதி உன்னை வந்து அடையட்டம்னு சொல்லு.
கௌசல்யம்மாட்டியும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு சீதைட்டையும் நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ல சீதையும் சந்தோஷப்பட வசிஷ்டரும் ரக்ஷாபந்தனங்கள்லாம் பண்ணி சக பத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமதி ராத்திரி முழுக்க அக்னியில ஹோமங்கள் பண்ணிண்டு அபிஷேஷத்தை சாப்பிட்டு ரங்கநாதனுடைய ஆலயத்தில் அர்ச்சனம் பண்ணிண்டு தரையில படுத்துண்டு சுவாமி மகத்யாயத்தனே விஷ்ணோஹோ சிஷ்யே நரவராத்மஜா பெரிய சக்கரவர்த்தி குமாரன் ரங்கநாதன் ஆலயத்தில் படுத்துட்டு இருந்தாலும் ராத்திரி முழுக்க இந்த நியமத்துக்கு ரங்கநாதார்ச்சனம் பண்ணிண்டு உபவாசம் இருந்துட்டு சீதையோடு கூட சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமதி நாராயணன் ஆராதிச்சுட்டு இருக்கா. இவருக்காது தெரியாத இப்போ எல்லா பட்டாபிஷேகம் நாளைக்குன்னு ஊர் கொண்டாடிட்டு இருக்கட்டும். 14 வருஷம் கழிச்சு தான் இந்த அபிஷேகம்னு அவருக்காவது தெரியாதா? இப்போ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. லோகத்தில் என்ன நினைப்பார்? பட்டாபிஷேகம் நிர்விக்னமாக நடக்கணும்னு பூஜை பண்ணிட்டு இருக்காள் ராமன் நினைப்பார். அதுக்காக இல்லையாம் பூஜை. சீதையோட கூட எதற்கு பூஜைன்னால் இந்த ரங்கநாதனை பார்க்க இன்னும் 14 வருஷம் ஆகுமேன்னு நினச்சி பூஜை பண்ணிட்டு இருக்காவும். போயிட்டோம் பிதிருவாக்கியம்னு அயோத்தியை விட்டுன்னா அபுச்சேத்வாம் புரிஸ்ரேஷ்டேன்னு சொல்லிட்டு போயிட்டோமானால் திரும்பி உள்ள வர 15 வருஷம் ஆகும். அதனால 14 வருஷத்துக்கும் சேர்த்து பூஜையும் குலதெய்வத்தை ஆராதிக்கணுமா. சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமதி உள்ளே இப்படி கோவிலில் ஆராதிச்சுட்டு இருக்கால். வெளியில மகோத்சவமா அயோத்தியில வீட்டுக்கு வீடு தோரணம் கட்டி மாழமரம் கட்டி கோலம் போட்டு பந்தல் போட்டு கொண்டாடுறாலாம். ராமபட்டாபிஷேகத்தை எதிர்கொண்டு அழைக்கிறாலாம். மாதிரி குழந்தையெல்லாம் வாசல்ல பந்தல் போட்டதும் ஓடி விளையாடிண்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டதை சொல்லிவிட்டு வால்மீகி அந்த சர்க்கத்தில் இந்த குழந்தையெல்லாம் படுற சந்தோஷத்தை சொல்கிறான். இங்கே எப்படி குச்சு குச்சுன்னு பேசிக்கிறதோ அது மாதிரி அன்னைக்கும் அயோத்தியிலே பந்தலுக்கு கீழே பேசிட்டு தான் எல்லாம் கூடி கூடி பேசுறது தான். என்ன பேசுறதுன்னா பாலாபி கிரீடமானாக எல்லார்ட்டையும் காது கொடுக்கிறார் எங்க வால்மீகி. யாராரு என்ன கிடைச்சா ஒரு தாரை குரங்கு ஸ்திரீ குரங்கு தாரை கிடைச்சா கூட அவள் வாயிலேருந்து கொடுக்குவார் ராமகுணத்தை. அவள் என்ன சொன்னாள் அப்படின்னு கவனிப்பார். நிவாச விருட்ச சாதுனாம்னு அலறுவார். யார் கிடைச்சாலும் ராமகுணம் யாரெல்லாம் சொல்றாளோ அவளெல்லாம் எடுத்துப்பார், தன்னோடு சேர்த்துப்பார். அதுபோல வாசல்ல விளையாடுற குழந்தைகளுக்கெல்லாம் காதை கொடுக்கிறார். அதுகள்லாம் பேசிக்கிறது தான். பாலாபி கிரீடமானாக கிரகத்வாரேஷு சங்கசா குடி குடி பேசுறதுதான். என்ன பேசின்றது? விளையாட்டின் இருக்கிறதே என்ன பேசின்றதுன்னால் ராமாபிஷேக சம்யுக்தாக சக்ருரேவ மித கதாக அதுகள்லாம் பேசிக்கிறதா. அதுக்கு ராமன் மகாபுருஷன் அவதார புருஷன் நீலமேக சியாமலன்னு பேச தெரியாது. ஆனா அதுகளுக்கு பிரியம் இருக்கா. அது என்ன பேசிக்கிறதா? நாளைக்கு நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகம் வேண்டா. எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காள். ஆத்துல பெருசா பக்ஷங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காள். வக்கோலம் போட்டு வாசல்ல வாழைமரம் கட்டி அதுக்குதான் இந்த பந்தல்லாம் போட்டு இருக்காள். நாளைக்கு நமக்கெல்லாம் ஆத்துல சாப்பாடு இல்லையா. எங்க அம்மா சொல்லியிருக்காள் பேலஸ்ல ராஜ்போகம் பட்டாபிஷேகத்துக்காக பெருசா திறந்து விட போறாளாம். நமக்கெல்லாம் அங்க போஜனமா அப்பம் மோதகங்கள்லாம் போட போறாளாம். நமக்கு நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகமா. பாலாபி கிரீடமானாக கிரகத்வாரேஷு சங்கசாக ராமாபிஷேக சம்யுக்தாக சக்ருரேவ மித கதாக. இப்படி அயோத்தியே கோலாகலமா பூண்டு இருக்க ஒரே ஒரு ஆத்மா ஒண்டி வருத்தப்பட்டது அப்படின்னு அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சய. அப்படி அயோத்தி முழுக்க சந்தோஷப்படுறது. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்ன சொல்றதுன்னா உலகம்னா அண்ணால இன்னால இப்படிதான் இருப்பான். எல்லாரும் சந்தோஷப்பட்டா 4 பேர் மூஞ்சி தூக்கின்னு உட்காந்துருப்பா. நடக்கிறதே என்னமோ நடக்குது. ஏதானு முடியுமா? நம்மளால பிரார்த்தனை பண்ணுவோம், ஏதானு முடிஞ்சதை பண்ணுவோம்னு. அது கைகேயிக்கு அங்க ஒத்தி இருக்கா. இந்த ராமபட்டாபிஷேக சந்தோஷத்துக்கு என்ன இடைஞ்ச பண்ணலாம்? இதை பண்றதுக்கு என்ன? பிராசாதம் சந்திரசங்காசம். அவள் பேரை கூட சொல்ல மாட்டேன்னார் வால்மீகி. நான் ராமாபராதி அவள். இத்தனை பேர் சந்தோஷத்தையும் கெடுக்கிறாளே. அயோத்தியே குழந்தைகள் உள்பட பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறது. இதெல்லாம் அவளுக்கு லட்சியம் இல்லை. பார்த்தேலா சுயநலம். சுயநலம் எங்க இருக்கோ அங்க பரத்தியாரோட சுகதுக்கமே தெரியாதுதான். அவளுக்கு சுகமா துக்கமா தன் காரியம் நடந்தா போறோம். சுகாச்சாரியால் சொன்னால் சுவார்த்தோன்மூலித சௌஹிருதான்னா. கம்சன் ஏன் குழந்தையில பிடிச்சி கல்லில் அடிச்சான்? ஒரு பிஞ்சு குழந்தையே சகோதரி குழந்தையே இப்படி அடிக்கிறானே அப்படின்னு ராஜா பதறினாள். அப்போ சுகாச்சாரியால் சொல்றாள்
சுயநலமே உருவா இருக்கிற கம்சனுக்கு தேவகி என்ன வருத்தப்படுவாள், இந்த குழந்தை என்ன பாடுபடும்னு அவன் எங்கடா நினைக்க போறான் அப்படின்னா, அவனுக்கு அவன் வாழணும் இப்படியானே அதுக்கு என்ன உண்டோ அதை பண்றான் அவன். தங்காரியமே சில பேர் சுயகாரிய புலியா இருப்பா, பிரத்தியாரை பத்தியும் நினைக்க மாட்டா, தான் நினைச்சதை எப்படியான்னு நடத்தின்னு போகணும்னே இருப்பா. அப்படி இருக்கக்கூடாது. பிரத்தியாருக்கும் உபகாரமா இருக்கணும், கடைசி பட்சம் உபதிரவமாவது இல்லாம இருக்க. உபகாரமா இருக்கமோ இல்லையோ, உபதிரவம் இல்லாம இருக்கிறதே உபகாரம். வேற உபகாரம்னு தனியா ஒன்றும் பண்ண வேண்டாம், உபதிரவிக்காம இருந்தாலே அதுவே பெரிய உபகாரம். பாலாபிக் கைகேயாஸ்து சகோஷிதா, இத்தனை பேர் அயோத்தியில சந்தோஷப்பட்டாலும் சொல்லிட்டு ஒரு ஆத்மா வருத்தப்பட்டதுன்னா அது பேரை சொல்லக்கூடாதான்னா, ஞாதிதாசி யதோ ஜாதா, வேலைக்காரி பேர்லாம் எனக்கு தெரியுமாங்கிறார், யதோ ஜாதாங்கிறார். சம்ஸ்கிருதத்துல இதுக்கு அர்த்தம் கூட சொல்லக்கூடாது சபையில. அவள் யாரோடா, நான் என்ன கண்டேன், ஏதோ கைகேயோட பிறந்தாத்துலேருந்து சீரா வந்தவள்னு ஒண்டி எனக்கு தெரியும். அது இந்தூர் ஆசாமி இல்லை, அயோத்தி ஆத்மாவா இருந்தா அது சந்தோஷம்தான் படும். இது இம்போர்ட்டட், இது இங்க உள்ள ஆசாமின்னா சந்தோஷம்தான் படும். இது கேகே தேசத்திலேருந்து வந்தது. இது கைகேயாஸ்து சகோஷிதா, அது கைகேயோட சீரா பிறந்தாத்து சீரா வந்தது. பேரை சொல்லுங்களேன்னால் சொல்ல மாட்டேன், நான் ராமாபராதியா, பாபி பேரை சொல்லக்கூடாதுன்னு இருக்கா, இன்னொரு பேரை சொல்லக்கூடாதுங்கிறா. அதனால ஹிரண்யகசிபுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறார் நாராயணியத்துல. நம்பூதிரி சொல்றார், அந்த பாகவதன் பிரகலாதன் அவனை பாடாப்படுத்தினான், அவன் பேரை நான் எப்படி சொல்லுவேங்கிறார். கதை சொல்றவர் நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன், இவர் பேரை சொல்ல மாட்டேன்னா அவர் வச்சுக்கலாமா நியமம்? இன்னார்னு சொன்னா தானே கதை கேட்கிற வாழ்க்கை புரியும். சொல்ல மாட்டேன்னார் நம்பூதிரி. இல்லை நீங்க சொல்லதான் வேணும்னார். அப்போ நாராயணியத்துல சொல்றார், நான் ஒரு மாதிரி சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிரகலாதன் பரமபாகவதன், அவனை படுத்தினா ஒரு பாபி. அவன் பேர் ஆரம்பத்துல ஹிரண்யன்னு ஆரம்பிக்கும், அவன் பேர் முடியறதே கசிபுன்னு முடியும் அப்படின்னா. ஹிரண்ய பிராரம்ப கசிபு அமராராதி சதசி பிரதிஜா மாதேனே தவகிலவதார்த்தம் மதுரிபோ, அப்படி சொன்னார் நாராயணியத்துல. பாபி பேரை சொல்லக்கூடாது. யாரா பாபம் பண்றாளன்னா அவ அந்த பாபத்தை சொன்னோம்னா நமக்கும் பங்கு உண்டா. கீர்த்தனம் பண்ணா அந்த கீர்த்தனம் பண்ணாமலே அந்த பாபத்தை ஏற்கனவே பண்ற பாபத்தையே சுமக்க முடியல, யாரோ பண்ண பாபத்தை நம்ம பண்ணாததை சொல்லி சொல்லி நம்ம சுமப்பாலாம், அந்த முட்டையும் சேர்த்து வாங்கிப்பாலாம். சொல்லக்கூடாது. இதே புண்ணியம் பண்றவாளோட புண்ணியத்தை சொன்னா அதுலேயும் நமக்கு பங்கு உண்டு. அது சொல்ல மனசு வராது, அதை சொல்ல வாயே வராது. பாபம் பண்ணாலானா ஒரு சின்ன தவறுதலா இருந்தா கூட கலியோனோ கலி தோஷம் அதை பெருசா சொல்லின்னு இருப்பா. இவ பேரை சொல்ல மாட்டேன்னு விட்டா. கைகேயோட கூட வந்தவள், நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் மிச்சத்தேன்னு விட்டார். ஞாதிதா சீயதோ ஜாதா, இதே வால்மீகி கிஷ்கிந்தா காண்டத்துல குரங்கு பேர்லாம் சொல்றா. கஜோ கவாக்ஷோ கவயா சரபோ கந்தமாதனஹாங்கிற துவிதா மைந்தா, அவா பேரெல்லாம் குரங்கு பேரெல்லாம் சொல்றவருக்கு அயோத்திவாசியில ஒத்தி பேரை சொல்லக்கூடாதான்னால் முடியாது. ஏன்னா ராமாபராதி அவன், இத்தனை பேர் சந்தோஷத்தையும் கெடுத்தாள் அவன். தசரதரை அழவிட்டா, இவ கிளப்பி விட்டு தானே கைகேயி வரன்னு கேட்டா. கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சயா. மேலே அந்த கதையை சொல்றான். நாளை கைகேயி வரதானம், கௌசல்யம்மா ஆசீர்வாதம், ராமருடைய வனவாச கதைகள் எல்லாம் மேலே. நேதிக்கு வேற ஒரு நாள் நந்தி கிராமத்தில் போயிடுது. ராமாயண தொடர்ச்சி கதையில ஒரு நாள் மாறி போயிடுது, 4 நாள் ஆயிடுது. அன்னைக்கு தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, நவாகம் 4 நாள் ஆயிடுது. இன்னொரு 4 நாள் தான் இருக்கு, இல்லை 9 நாள் ஆச்சேன்னு நாள். கடைசி நாள் புறப்பாடு உள்ள நாள், ஊருக்கு புறப்பட போகிறோம். 1 மணி நேரம் தான் அன்றைக்கும் பாராயணம். அதனால் முழுக்க நாளுங்கிறது நமக்கு இன்னொரு 4 நாள் தான். கார்த்தால பாராயணம், சாயங்காலம் பிரவச்சனங்கிறது இன்னொரு 4 நாளைக்கு தான். அப்புறம் பூர்த்தி அன்னைக்கு கார்த்தால ஒரு 1.5 மணி நேரம் தான் பாராயணம். 6:30 மணிக்கு கலச பூஜை பண்ணோம்னா 1 மணி நேரத்துலேயே ஆகிடும். 7-8 மணிக்குள்ளே பாராயணம் முடிஞ்சு போயிடும். ராம மந்திர ஹோமங்களும் ஆகிடும். 8:30 மணிக்கெல்லாம் பட்டாபிஷேகம், 9 மணிக்கு தீபாராதனை. ஞாயிற்றுக்கிழமை 9:30க்குள்ளே யாத்ராதானம். அதனால் யாத்ராதானம், அதனால் பூர்த்தி அன்னைக்கு அவ்வளோதான் நேரம். கார்த்தால நாளையிலேருந்து ஒரு 4 நாளைக்கு மிச்சம் இருக்குது. இதில் கார்த்தால 6:30 மணிக்கு பாராயணம் ஆரம்பம். முதல்லப்பா சர்க்கத்துலேருந்தே வந்து விடணும். ஹரையே நமகான்னு சொல்லணும். நம்ம பாராயணம் எனக்கு புரியலையேன்னு நினைக்க வேண்டாம். சர்க்கத்துக்கு சர்க்கம் ஹரையே நமகாங்கிறாலும் அதை சேர்ந்து கற்றுவோம். அயோத்தியில் பாக்கியம். ஸ்ரீராமஸ்வரணம்மா ஸ்ரீராமஸ்வரணம்மான்னு அதையாவது சேர்ந்து சொல்லுவோம். பாராயணத்தோட நமக்கு பெரிய புண்ணியம்.
ஜானகி காந்த ஸ்மரணம்னா பாராயணம் பண்ணுறவா அவள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டுமே ஜெய ஜெய ராமராமான்னு அதையாவது நம்ம சேர்த்து அதுவும் அவளே சொல்லணும். சர்க்கம் முழுக்க பாராயணம் பண்ணிட்டு ஜானகி காந்த ஸ்மரணம்னா ஜெய ஜெய ராமராமாவும் அவளே சொல்லட்டும்னு நினைக்காம அதையாவது வாங்கி சொல்லிண்டு ராமநாமா ஜெபிச்சுண்டு இதெல்லாம் ஸ்ரத்தையாக தான் வந்திருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம எதுக்காக வந்திருக்கோங்கிறத நினச்சிக்கணும் மனசில். அதை நம்ம அவைல் பண்ணிக்கணும். 6:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும் பாராயணம், அதை ஸ்ரத்தையாக சேவிக்க வேண்டியது. சாயங்காலம் 2 மணி நேரம் பிரவச்சனம், அதையும் சேவிச்சது போக மிச்ச நேரங்களில் சரியு ஸ்நானம், நம்ம பாலராமர் தரிசனம். நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால கொஞ்சம் 8:30 மணிக்கு ஒரு 8 போயிட்டு வந்தாலும் தப்பு இல்லை. பாராயணம் பாட்டுக்கு நடந்துட்டுருக்கும். சரியு ஸ்நானம் பண்ணுறவாலும் பண்ணிவிட்டு தர்ப்பணம் இங்கேயும் பண்ணி வைப்பார், அங்கேயும் கரையிலையும் பண்ணி வைக்கிறேங்கிறார் வாத்தியார். யாருக்கு பண்ணி வைக்கலாம். அவர்கிட்ட முன்னாடி இன்னைக்கு சொல்லிடுங்கோ யாராருக்கு எங்கேன்னா அங்கே அவர் வந்துடுவார், இல்லை அங்கேயே வந்துடுறேன்னா எல்லாருக்கும் அங்கேயே அசுத்த மூலே அங்கே அசுத்த இதுலேயே இன்ப விருட்ச மூலே அசுத்த மூலே அங்கேயே அவர் வந்து இருக்கேங்கிறார். வரையிலனாலும் அங்கேயே வரலாம், இல்லை 10 மணிக்கு இங்கே பண்ணுறதுனாலும் அவர் இங்கே வந்துடுவார். முதல்ல அங்கே பண்ணுறவா பண்ணி வச்சுட்டு வரையில, இல்லை இங்கே பண்ணிவிட்டு அங்கே போகிறீங்களா பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இங்கே முதல்ல பண்ணுறவாலாம் பண்ணி முடிச்சுருங்கோ. 10 மணிக்கு அவரோட அங்கே போகிறவா அங்கே வந்தெல்லாம் ஸ்நானம் பண்ணி அங்கேயும் தர்ப்பணம் பண்ணி வைக்க அவரும் பண்ணுவார், உங்களுக்கும் பண்ணி வைக்கிறேங்கிறார். கார்த்திகை அமாவாசை, ஐயாவால் அமாவாசை, நாளைக்கும் புண்ணிய காலம். நிறையா கங்காதர நாமா சிவநாமா சொல்லி அவரோட பிரீத்தியாக நாளைக்கும் அதை பண்ணணும். கார்த்தால கிஷ்கிந்தா காண்ட பாராயணம் நாளைக்கே ஹனுமார் வந்துடுறான். நாளைக்கே ராமர் இன்னைக்கு ரொம்ப தாபத்தில் அரண்யகாண்டத்தில் ஜடாயு மோட்சம் ஆயிருக்கு. நாளைக்கு இப்படி இல்லை பாராயணம் ஆரம்பிக்கிறதையே கொஞ்சம் சபரி மோட்சம், உடனே ஹனுமார் வந்துடுறார். அப்புறம் சுவாமிக்கு மேலே மேலே சந்தோஷங்கள் தான். சுக்ரீவ பட்டாபிஷேகம், அப்புறம் ஆஞ்சநேயர் சீதாலாபத்துக்காக கிளம்பி போகிற கதைகள்லாம் நாளைக்கு. கிஷ்கிந்தா காண்டம் 49வது சர்க்கம் ரஜத பர்வத விஜய பிரிந்தால் நாளைக்கு பாராயணம். நாளைக்கு மேலே சுந்தரகாண்டம் வியாழக்கிழமை குருவாரத்தில் கரெக்டாக சுந்தரகாண்டம். ஹனுமார் வரார், வடமாலை சாத்தி ஹனுமாருக்கு சுந்தரகாண்ட பாராயணங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோஹ வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி சுகப்பிரதாயே குஷ்டாதி சர்வோன்னத ரோகஹம்த்ரே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. கங்காதர 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 ஸ்வதீர்த்தமத்பஸ்ம மிருதங்கபாஜான் பிசாச துக்கார்த்தி பயாபஹாயே ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜான் ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. கங்காதர 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 பாலான் ஸ்வகீயான் தவ சந்நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிः சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே. நாராயண 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 நாராயண. ஹர நம பார்வதீபதயே. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திக்கு. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம்